கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றத விட கர்த்தர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆசாரியர்கள் பாட துவங்கும் போதுதான் தேவனுடைய மகிமையின் மேகம் ஆலயத்தை நிரப்பிற்று. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இங்க இருக்கிற யாருக்குள்ளாகிலும், யாருடைய வீடுகளுக்குள்ளாகிலும் எம்டியா இருக்கேன், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறதே சும்மா வாழணும்னு வாழ்றேன், அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், என்ன என் வாழ்க்கைன்னு எனக்கு தெரியல, எதை நோக்கி பயணிக்கிறேன்னு எனக்கு தெரியல, ஐ ஃபீல் சோ எம்டி அண்ட் வாய்ட், என் உள்ளெல்லாம் அப்படியே ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கு அப்படின்னா உங்க உதடுகள் உச்சரிக்க வேண்டிய வார்த்தை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை சொல்லி ஆசாரியர்கள் பாடும் பொழுது கர்த்தருடைய மகிமையின் மேகம் வந்து அவர்கள் நடுவில் வந்து இறங்கினது. ஹல்லேலூயா. ப்ரோவோக் பண்றது, ஆமென் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரோவோக்கிங் அப்படின்னா ஆண்டவரை எழுப்பி விடுகிற சில விஷயங்கள் வேதத்துல இருக்கு. இதை செய்தா கர்த்தர் எழும்பி கிரியை செய்வார், இதை சொன்னா தேவன் வைராக்கியம் உள்ளவராய் நமக்கார் எழும்புவார். நிறைய ரகசியங்கள் வேதத்தில் அடங்கி இருக்கு. அந்த ரகசியங்களை அறிந்து கொள்ள இது ஒரு ரகசியம். ஆண்டவருடைய மகிமை உங்களுடைய வீடுகளுக்குள்ளாக, உங்களுக்குள்ளாக, உங்கள் ஊழியங்களுக்குள்ளாக, உங்களை சார்ந்திருக்கிற எல்லா பகுதியிலும் தேவனுடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்றால் அடிக்கடி நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தை கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சொல்லுவீங்களா? இதுக்கப்புறம் எம்டியா ஃபீல் பண்ணோம், ஒரு ஃபீலிங் ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்குன்னா அந்த ஃபீலிங் சொல்றதை கேட்காதீங்க, கர்த்தர் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார்? அவர் நல்லவராக இருக்கிறார். மனுஷர்கள் மாறலாம், ஆனால் தேவன் மாறாதவர். இந்த பெண்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமா நமக்கென்று ஒரு விசேஷம், ஃபர்ஸ்ட் டைம் பெண்கள் கூட்டம் நடத்துறீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆமென். ஆமா, முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் சபையின் வளர்ச்சியை, பெருக்கத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. பெண்கள் எழும்பிட்டாலே தேசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நீங்க என்ன இன்வைட் பண்ணது இதுக்கு. பாஸ்டர், தேங்க்யூ சோ மச். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதல் பெண்கள் கூட்டத்தில் நின்று உங்களுக்கு முன்பாக கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் எங்களை குடும்பமாய் கொண்டு வந்ததற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் மட்டும் வரல, என் கணவர் மட்டும் வரல, எனக்கு கர்த்தர் கொடுத்த 2 பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவங்க மாத்திரம் வரல, எனக்கு நான் எப்பவுமே என்னுடைய சாட்சியில சொல்றேன், என்னுடைய அத்தை மாமா வந்திருக்கிறாங்க. ஆமென். என்னுடைய கணவருடைய தம்பி இங்க கீபோர்ட்ல இருக்காங்க, அவரும் அவங்க வைஃபும் வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, முழு குடும்பமாக. ஒரு சில இடத்துக்கு தான் எங்களுக்கு அப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், ஆனா இப்ப நாங்க முழு குடும்பமாய் வந்திருக்கிறோம். ஆமென். நாங்க எல்லாரும் தேவனுக்காக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம் எங்களை கர்த்தர் வைத்த இடத்துல. ஆமென். எங்க குடும்பத்தை உங்களுக்கு முன்னாடி ஒரு சாட்சியா நிறுத்துகிறேன். எங்களை தூக்கி எடுத்து எங்கள் தலைமுறைகளை தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வைத்தவர் உங்களையும் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் தலைமுறைகள் இயேசுக்காக எழும்புவார்கள், நிச்சயமா எழும்புவாங்க. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. தெபோரால் எழும்புகிற வரையும் தான் பட்டணங்கள் பாழாய் கிடக்கும். ஒரு தெபோரால் எழும்பினாலே பட்டணங்களை ஹல்லேலூயா ஆசீர்வதிக்க முடியும். ஒரே ஒரு பெண். அப்ப இத்தனை பெண் எழும்பினா இந்த சென்னை பட்டணம் தாங்குமா? ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? தெபோரால் எழும்புகிறாள் அப்படின்னு சொன்னா ஏதோ கீழே உட்கார்ந்து இருக்கவ எழுந்தான்னு அர்த்தம் இல்லை. ஆமென். ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆவிக்குரிய அனுபவங்களில் தெபோரால் எழும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தெபோராலை குறிச்சு பார்க்க போறோம், இன்னொரு சில பெண்களை குறித்து பார்க்க போறோம். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிற வார்த்தைகளை கேட்டு பலன் அடைய போறோம். எத்தனை பேருக்கு ஆமென்? பலத்தின் மேல் பலனடைய கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் பாஸ்டர் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டம் நடப்பதற்கு காரணமா இருக்கிற, பேக் போனா இருக்கிற பெண்கள் இப்படி உட்கார்ந்து இருக்கீங்கன்னா பின்னணியில இந்த கூட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நிறைய ஆண்கள் செயல்பட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்காக நான் நன்றி செலுத்துறேன். மியூசிக், மீடியா, எல்லாருக்காக. ஹல்லேலூயா. ஒரு கைத்தட்டல் கொடுப்போமா அவங்களுக்காக?
பெண்கள் எழும்பவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சமுதாயத்துல பெண்களுக்காக விசேஷப்படுத்தி உங்களை கொஞ்சம் ஸ்பெஷலா ஃபீல் பண்ண வச்சிருக்கிறாங்கல்ல. ஆமா தானே? எத்தனை பேர் ஃபீல் பண்ணுங்க ஸ்பெஷலா இருக்கு எனக்கு பெண்கள் கூட்டம்? ஆமா, அதுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். மேல அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரிகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். ஆமென். அந்த எதிர்பார்ப்போடு வந்த உங்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகாது. வாலிப பிள்ளையானாலும் சிறு பிள்ளையானாலும் வயது முதிர்ந்தவர்களானாலும் உங்களை சந்திக்க கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் ஆயத்தமாயிருக்கிறார். ஆமென். கைகள் அப்படியே உயர்த்தி சொல்லுங்க. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. 3 வரி பாடலாமா? யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. ஈஸியா இருக்கா? அடுத்து, சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. ஏன் உங்களை கையை உயர்த்த சொன்னேன் தெரியுமா? சும்மா எனக்கு பேச தெரியாதுனாலயா? இல்ல, கைகளை நீங்க உயர்த்தி இந்த வரிகளை பாடும்போது தேவ கரம் உங்கள் கரத்தை பிடிக்கும். ஆமென். தேவ திட்டமும் தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்த ஒரு நபரும் கை கோர்த்தால் இந்த பூமியில் அவர்களுக்கு முன்பாக ஒன்றுமே நிற்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பரலோகத்தோடு கை கோர்த்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற தெபோராள்கள் தேவனுக்கு தேவை. ஆமென். நீங்க கையை உயர்த்தி பாடும்போது, ஆண்டவரே என் கையை பிடிங்கப்பா, உங்க சித்தத்தை இந்த பூமியில நிறைவேற்ற தெபோராளாய் நான் எழும்ப என்னை விட்டு கொடுக்கிறேன். கைகளை தட்டி பாடலாமா? யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. பாடலாமா? யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நாம. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தரே செயல்படுவீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தரோடு நீங்கள் கரத்தை கோர்த்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நீங்கள் ஜெயிப்பீர்கள். நீங்க தோற்று போன எல்லா இடத்திலும், இதுக்கு முன்பாக முந்தைய வருஷம், போன வாரம், போன மாசம், எதற்கு முன்பாகெல்லாம் தோற்று போனவர்களாய், விடாய்த்து போனவர்களாய், ஒடுங்கி போனவர்களாய் நின்றீங்களோ, இப்ப இந்த கூட்டம் முடிந்ததுக்கு அப்புறம் தேவனோடு கூட போய் அந்த மலைக்கு முன்னாடி நின்று பாருங்க, அந்த பிரச்சனைக்கு முன்பாக நின்று பாருங்க, நிச்சயம் அவைகள் விலகுகிறத மாறுகிறத உங்கள் வாழ்க்கையில பார்ப்பீங்க. ஆண்டவர் நம்ம கூட இருக்க அவர் ஆயத்தமா இருக்கிறார். He is all ready. He is waiting. காத்திருக்கிறார் ஏசப்பா. ஆண்டவரே என் கூட நீங்க வாங்க நீங்க சொல்லி ஒரு அழைப்பு. நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? எதையும் நம்ம மேல திணிக்க மாட்டார். அவருக்கு அது திணிக்க தெரியாது. என்ன பண்ண தெரியாது? கட்டாயப்படுத்த மாட்டார் நம்மள. நீங்க இடம் கொடுத்தா அவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்க திறந்து கொடுத்தா அவர் உள்ள பிரவேசிப்பார். நீங்க கை உயர்த்தி ஆண்டவரே என் கையை பிடிச்சு நீங்க நடத்துங்க நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயம் நடத்துவார். ஒரு தெபோராளின் எழுப்புதல் எதுல இருக்கு அப்படின்னா, தெபோருக்கு இருந்த ஒரு அற்புதமான விஷயத்தை நான் சொல்றேன். நமக்கு தெபோருடைய சம்பவங்கள்லாம் நல்லா தெரியும், ஆனா ஆவிக்குரிய சில விளக்கங்களை உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. தெபோராள் கிட்ட இருந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாரும் கேட்க முடியாதவைகளை கேட்கிற ஒரு செவி அவளுக்கு இருந்தது. அந்த முழு பட்டணத்திலுமே தெபோராளுக்கு மட்டும்தான் தேவ சத்தத்தை கேட்கிற காதுகள் இருந்தது. அல்லேலூயா. உங்க வீட்டுல யாருமே இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, உங்க வீட்டுல யாருமே ஆவிக்குரியவர்களா இருக்கல, நீங்க மட்டும்தான் அப்படின்னா கூட உங்க செவிகள் தேவ சத்தத்தை கேட்கிற செவிகளா இருந்தா உங்க முழு குடும்பத்தையும் தேவனுக்குள் கொண்டு வர முடியும். அல்லேலூயா. அந்த பட்டணத்துல ஒரு மனுஷி, அந்த அம்மா ஏதோ ஒரு பேரிச்ச மரத்துக்கு கீழே உட்கார்ந்துருக்கு, பெரிய
பெரிய சவுண்ட் சிஸ்டமை வச்சு பெரிய ஒரு மேடை போட்டு அப்படியெல்லாம் அந்த அம்மா இல்லை, சாதாரணமா ஒரு மரத்தின் கீழே உட்கார்ந்துருக்கு. நீங்க எவ்வளவு சாதாரணமானவர்களா இருந்தாலும் உங்கள் மேல் தேவனுடைய அபிஷேகம் இருக்குமானால் உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய செவிகளை கூர்மையாக்க வேண்டும். ரெண்டாவது, ஏன்னா அவளிடத்துல ஆண்டவர் பேசுவார். தெபோராளின் வழியாக தான் என்ன பண்றாங்க ஜனங்கள் தேவ சத்தத்தை என்ன பண்றாங்க கேக்குறாங்க. இன்னைக்கு நான் பேசுறேன், பேசுகிறதை இந்த மைக் தான் என்ன பண்ணுதுன்னா இவ்வளவு பெரிய ஆட்களுக்கும் தெளிவாய் கொண்டு போய் சேர்க்குது. இந்த வேலையை தான் தெபோரால் செய்தாங்க, இந்த மைக்ரோஃபோன் மாதிரி. இன்னைக்கு ஆண்டவருக்கு தேவை அவர் பேசுகிறது. நான் இந்த சிஸ்டர் கிட்ட சொன்னா இந்த சிஸ்டர் என்ன பண்ணணும், உயிர் தெழுந்த உடனே இயேசு வந்து ஒரு பெண்ணிடத்துல இருந்து அதை தரிசனமாக்குறார். ஆமே, அந்த பெண் கிட்ட ஆண்டவர் கொடுத்த வேலை என்ன தெரியுமா? ஏன்னா நமக்கு அது நல்லாவே வரும் இல்ல, ஆண்டவருக்கு நல்லா தெரியும். என்ன பெண்கள் நீங்க சிரிக்கவே இல்லை, ஆனா ஆண்கள் முன்னாடியே சிரிச்சிட்டாரு. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு பெண்களால ஒரு ரகசியத்தை மனசுல வச்சுக்கவே முடியாது. ஆண்கள் கிட்ட அடிச்சு கேட்டா கூட ஐயா வாய் திறக்க மாட்டார். நீங்க அக்கான அன்பா கேட்டா மொத்தத்தையும் சொல்லிடுவீங்க. அதனாலதான் என்னமோ பிசாசு கரெக்டா யார்கிட்ட வந்தா, ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரான் தான் ஏவாள் கிட்ட கேட்ட உடனே அந்த குபு 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 குபுன்னு எல்லாத்தையும் சொல்லுது. ஆமா, அப்படிதான். அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்னா நம்ம பலவீனத்தையே பலனாய் மாற்றி அதை தேவனுக்காக பிரயோஜனப்படுத்துறோம். இன்னும் உன் பலம் வேணும்னா வாயை திறந்தா எல்லாத்தையும் சொல்லிடுவா. அதானே உன் பலம் வேணும், இயேசுவை சுமந்து போய் சொல்லு. ஹல்லேலூயா. பெண்கள் கிட்ட கர்த்தர் அந்த பொறுப்பை கொடுத்தாரா இல்லையா? ஆமென். இன்னைக்கு தெபோராளுக்கு தேவையானது கர்த்தருடைய சத்தத்தை. இன்றைக்கு ஆண்டவர் பேசிக்கிட்டே தான் இருக்கிறார். அவர் பேசாம அமைதியா இல்லை. நாம் வணங்குகிற தேவன் கல்லோ மண்ணோ மரமோ அல்ல, வாயிருந்தும் பேசாத தெய்வம் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை செய்து முடிக்கிறவர், சொன்னதை செய்து முடிக்கும் அளவும் நம் கைகளை விடாத ஒரு கர்த்தர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் பேசுகிறதை கேட்டு அதை அறிவிக்கிற மனுஷிகளை கர்த்தர் தேடுகிறார். ஆமென். இன்னைக்கு நம்ம காதுகளை கர்த்தர் கூர்மையாக்க போகிறார். அப்புறம் நட்சத்திரங்கள் அயனங்களிலிருந்து வந்து சிசேராவோடு யுத்தம் பண்ணுது அப்படின்றது தெபோரால் பார்க்கறாங்க. அப்படின்னா வான மண்டலத்தில் நடக்கிறவைகளை பார்க்கிற கண்கள் தெபோராலுக்கு இருந்துச்சு. அல்லேலூயா. பிரச்சனையை பார்க்கிற கண்கள் தான் பெண்களுக்கு இருக்கே தவிர பிரச்சனைக்கு பின்புலத்தில் இருக்கிறவைகளை பார்க்கிற கண்கள் அநேக பெண்களுக்கு இல்லை. அதனால்தான் சோர்ந்து போயிடுறோம். ஆமென். ஏன் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் இப்படி ஆகுது? நான் தேவனை நேசிக்கிறேன், ஆலயத்துக்கு வருகிறேன், கர்த்தருக்காக கொடுக்கிறேன், சாட்சியா வாழுகிறேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு மற்றவர்களை நேசிக்கிறேன், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். நான் இவ்வளவு செய்தும் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த வியாதி, ஏன் எனக்கு இந்த உபத்திரவம்? இதை ஒன்றும் செய்யாமல் தன் இஷ்டப்படி வாழுகிற ஒரு பெண் நல்லா இருக்கும் போது இதையெல்லாம் கை கொண்டு தேவனுக்கு பயந்து வாழுகிற என் வாழ்க்கையில ஏன் பிரச்சனை? இந்த கேள்வியை தெபோரால் கேட்க மாட்டாங்க. ஏன்னா தெபோராலுக்கு தெரியும், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் தான் நடக்கும். சூழ்நிலைமைகளை பார்க்கிற பெண்களாய் அல்ல, சூழ்நிலைமைகளை தாண்டி தேவனுடைய ரகசியங்களை, வான மண்டலங்களை, ஆவிக்குரியவைகளை பார்க்கிற பெண்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. ஆமென். ஹல்லேலூயா. நீங்க நிச்சயமா எழும்பணும். நீங்க எழும்பணும். ஃபேஸ் தி ஃபியர். எது உங்களை பயமுறுத்துதோ அதை நீங்க ஃபேஸ் பண்ணணும். ஆமென். நான் உங்களுக்காக ஒரு பெண்ணை உங்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்த விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 20ஆம் அதிகாரத்துக்கு நேராக தேவ பிரசன்னத்துல அப்படியே கண்களை கூர்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணும் சொல்லலாமா? என் கண்களை கூர்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணும், காதுகள் திறந்தருளோ கர்த்தரும் குரல் கேட்கணும். ஆசையா பாடுங்களேன், ஆசையா. என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்க
ஹல்லேலூயா. இந்த 2 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். தாவீது ராஜாவா இருக்கிற காலத்துல சேபா என்ற ஒரு பொல்லாத மனுஷன் தாவீதுக்கும் தாவீதுடைய ஜனங்களுக்கும் விரோதமா எழும்புறார். அவன் பேர் என்ன? ஷீபா இல்ல, சேபா. சொல்லுங்களேன், சேபா. இந்த சேபா தாவீதுக்கும் தாவீதினுடைய ராஜ்யத்திற்கும் விரோதமா எழும்பி கொண்டிருக்கிறது. தாவீது என்ன பண்றாரு? கண்டுபிடிச்சிடுறாரு. ஃபர்ஸ்ட் பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கான முதல் வழியே எதிரி யாருன்னு கண்டுபிடிக்கணும். ஆமென். யாரு பிரச்சனைக்கு காரணம்னு கண்டுபிடிக்கணும். எப்பவுமே நம்ம பிரச்சனைக்கு காரணம் யாரு நினைப்போம்னா பிசாசு நினைப்போம் இல்ல. நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், மறுபடியும் சொல்றேன். எப்பவுமே நான் தான் தாவீது, என் மாமியார் தான் சவுல்னு நினைக்க கூடாது. நம்மள எப்பவுமே ஒரு ஹீரோவாவே நினைச்சுக்கிட்டு நமக்கு எதிர நிக்கிறவங்கள வில்லனாவே பாக்குறது. ஆனா நல்ல கர்த்தருடைய கண்கள்னு பார்த்தா அங்க வில்லன் மாமியார் இல்ல, நீங்க தான். இதுக்குதான் பெண்களுக்கு என்ன கண்கள் வேணும்னா ஆவிக்குரிய கண்கள் வேணும். எப்ப பார்த்தாலும் நானே ஹீரோ, எப்ப பார்த்தாலும் நானே யோசேப்பு, நானே தாவீது, நானே அப்படிதான் நம்ம நினைச்சுக்கிறோம். நம்மளே நீ தாவீது மாதிரி கஷ்டப்படுற, நீ யோபு மாதிரி கஷ்டப்படுற. ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்த்தா சில பிரச்சனைகளுக்கு காரணமா புள்ளியை ஆராய்ந்திருப்போம், நம்ம தான் இருந்திருப்போம். ஆமென். இது நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தான் மாமியார் மருமகளை சொன்னேன். அப்ப நீங்க யோசிச்சு பார்க்கும்போது எந்த ஒரு விஷயத்தையும் கர்த்தருக்கு முன்னாடி போய் நீங்க பிரசன்ட் பண்ணணும். ஆமென். ஒரு பிரச்சனை உங்கள் வாழ்க்கையில வந்துகிட்டே இருக்கு தொடர்ச்சியா. ஒரு சில பேர் பார்த்தா தொடர்ச்சியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டே இருப்பீங்க. நீங்க நினைச்சுப்பீங்க இதுதான் அதுதான். இல்ல, தேவ சமூகத்துல போய் அந்த பிரச்சனைகளை விரித்து வைத்து, ஆண்டவரே விளக்கமா ஆண்டுகிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே இப்படி ஒண்ணு நடந்துகிட்டே இருக்கு என்கிட்ட, என் வாழ்க்கையில தொடர்ச்சியா இப்படி நடந்துட்டே இருக்கு, என் குடும்பத்துல இப்படி நடந்துகிட்டே இருக்கு, இதற்கான காரணம் என்ன என்பதை நீர் எனக்கு வெளிப்படுத்தும்னு நீங்க கேட்டா கர்த்தர் உங்களுக்கு அந்த ஸ்பிரிட்டை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அந்த ஆவி அந்த சகோதரிக்குள்ள இருந்து, அந்த சகோதரனுக்குள்ள இருந்து எந்த நோக்கத்துக்காக இந்த ஸ்பிரிட் வந்துச்சு அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டாலே அதை நீங்க முதலாவது ஜெயிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. டெலிவரன்ஸ் பண்ற ஊழியக்காரர்களை கேட்டு பாருங்க. டெலிவரன்ஸ் உடைய முதல் படி என்னன்னா, அவர்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆவிக்கு பயம் வந்துடும். ஐயோ, நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்க. இது என்ன பண்ணுன்னா, உள்ள உட்கார்ந்துட்டு நம்ம கணவரை போல, நம்ம கோவம்லாம் கணவர் மேல இருக்கும், கோவம்லாம் மாமி மேல இருக்கும், கோவம்லாம் மருமக மேல இருக்கும், கோவம்லாம் நாத்தனார் மேல இருக்கும். இல்ல, அவர்களுக்கு பின்புலத்திலிருந்து உங்கள் மனதை மனமடிவாக்க செய்து உங்களை தேவ சித்தத்தை விட்டும் தேவனை ஆராதிக்கிறதை விட்டு வெளிவிலக செய்கிறதற்கு எந்த ஸ்பிரிட் வேலை செய்துன்னு கண்டுபிடிக்கும். இந்த ரகசியங்களை சமீப காலத்துல கண்டுபிடிச்சதுனால தான் ஜெயிக்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார் என்று நான் தேவ சித்தத்தின்படி சொல்லுவேன். அல்லேலூயா. ஆமென். இவங்க தான் என்னுடைய மாமி. நான் நிறைய சாட்சியில சொல்லியிருக்கிறேன். ஆமென். எனக்கு அவங்க கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, ஆவிக்குரிய கண்களை சூழ்நிலைமைகளை பார்ப்பாங்க. அல்லேலூயா. ஆமென். இந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ்ல நீங்க பார்க்க ஆரம்பிச்சாலே, இல்ல இது என் மனதை மனமடிவாக்கி இன்னைக்கு நான் ஒரு 1/2 மணி நேரம் ஜபிப்பேன்னு பொருத்தனை பண்ண பாரு. என் ஜபத்தை நிறுத்துறதுக்கு தான் நல்லா பேசிக்கிட்டு இருந்த கணவர் இப்ப சிடுச்சிடுன்னு பேசுவார். ஏன் தெரியுமா? உங்க மனம் அடிவானோன்னா 1/2 மணி நேரம் ஜபத்தை நீங்க நிறுத்திடுவீங்க. நான் ஜபிக்க மாட்டாண்டவரே. ஆமாவா இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களை தடை பண்ணுவதற்கு சத்துரு எத்தனைக்கும் போது ஈவன் இந்த சேபா தான் பிரச்சனைன்னு தாவீது முதல்ல கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. இந்த பிரச்சனையை கண்டுபிடிச்சோன்னு தாவீது அவனுடைய அதிபதிகளிடத்துல பொறுப்பை கொடுத்து இந்த சேபாவை என்ன பண்ணு, கதையை முடி, இல்லைன்னா இவன் பெரிய ஒரு ஆளா நம்மள என்ன பண்ணுவான், நாளைக்கு பிரச்சனைக்குரியவனா இருப்பான் அப்படின்னு சொல்லி சேபாவை துரத்துவதற்கு அனுப்புறான். சேபாவும் பயந்தே ஓடுகிறார். ஓடி 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 ஒரு பட்டணத்துக்குள்ள போயிடுறார். நம்ம வாசிக்கலாமா? 2 சாமுவேலின் புத்தகத்தை நாம் வாசிக்க போகிறோம். 15ஆம் வசனத்தை வாசிக்க முடிந்தவர்கள் யாராக ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாமா? ஓகே. இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் போது ஆபேல் என்கிற ஊர்ல அங்க முற்றுகை போடுகிறாங்க. அப்ப 16ஆம் வசனத்துல ஒரு வார்த்தையை வாசிக்கிறோம். அப்பொழுது புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்தில் இருந்து சத்தமிட்டு. அல்லேலூயா. பெண்களுக்கு தேவையான ஒரு பெஸ்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன தெரியுமா? என்ன? அழகான மீன் போன்ற கண்கள், சிவந்த மேனி, நீண்ட கூந்தல், ஸ்லிம் பாடி, இப்படியெல்லாம் தான் பெண்கள் இருக்கணும்னு உலகம் சொல்லுது. அப்படிதானே?
அப்படி இல்லைன்னா உங்களுக்கே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை பிசாசு உண்டு பண்றான். இல்ல, நாம் எல்லாரும் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஆமா, பிசாசு உங்ககிட்ட பிசாசை ஜெயிக்கிறதுனா என்ன சிஸ்டர்? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்னா என்ன அர்த்தம்? பிசாசு வந்து நிற்கும் போது அப்படியே புடவை எடுத்து அப்படி உள்ள சொருகி பிசாசே அப்படின்றதா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிறது வெரி சிம்பிள். பிசாசு வந்து உங்ககிட்ட சொல்ற அந்த பொய்க்கு எதிராக சத்தியத்தை நீங்கள் சொல்லணும். அல்லேலூயா. அவனை எதிர்த்து இயேசு எப்படி எதிர்த்து நின்னார்? எப்படி? இயேசு வசனத்தினால. பிசாசு ஜெயிக்கணும் அப்படின்னா வார்த்தைகளை கொண்டு நீங்க பேசினாலே அவன் போயிடும். அப்படியே வசனம் சொல்லுது. இயேசுவை விட்டு அவன் சில காலம் என்ன பண்ணிருந்தான்? விலகி இருந்தான். பிசாசை விளக்குவதற்கு ஒரே வழி என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையாகிய சத்தியம் என்கிற ஆவியின் பட்டயம். ஆமென். இந்த பட்டயத்தை நீங்க கையில வச்சிருந்தா பிசாசை ஈஸியா என்ன பண்ண முடியும்? இந்த ஆபேல் என்கிற பட்டணத்துக்குள்ள என்ன பண்ணிட்டான்னா இந்த சேபா உள்ள போயிட்டான். என்ன பண்ணிட்டான்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப எதிரி ஒரு நாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சென்னை இருக்கு, செங்கல்பட்டுல இருந்து ஒருத்தரை துரத்திட்டு வராங்க, போலீஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ணிட்டான்னா நம்ம ஏரியாக்குள்ள வந்துட்டார் இவர். இந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம்னா அரணிப்பானது, சுத்தி என்ன பண்ணிருப்பாங்க. இப்ப இந்த பட்டணத்துக்குள்ள வரணும்னா அவங்க யுத்தத்துக்கு தான் வராங்கன்னு ஆபேல் இருக்கவங்க நினைச்சுப்பாங்க. இப்ப அந்த பட்டணத்துக்குள் வந்த சேபாவுடைய கதையை முடிக்கிறதுக்கு இவங்க எல்லாரும் அந்த பட்டணத்தை நோக்கியே யுத்தம் பண்ண வராங்கன்னு நினைச்ச இந்த புத்தியுள்ள ஸ்திரீ என்ன செய்கிறான்னா மேல இருந்து சத்தமிட்டு பேசுகிறார். அல்லேலூயா. பெண்கள், உங்களுடைய உதடுகளை அசைத்து நீங்க பேச ஆரம்பிக்கும் போது அல்லேலூயா காரியம் மாறுதலாய் முடியும். இன்னைக்கு நிறைய பெண்கள் வாயை திறந்து ஆராதிக்கிறது இல்ல, சத்தமிட்டு பாடுகிறது இல்ல, சத்தமிட்டு ஜெபிக்கிறது இல்ல. கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த அதிகாரங்களை என்ன பண்றது இல்லைன்னா யூஸ் பண்றது இல்ல. உங்க வாயை சத்துரு கட்டி போட்டிருக்கான் அப்படின்னாலே என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க பேசாது, அமைதியாரு, அமைதியா. பேச வேண்டிய இடத்துல நம்ம பேச மாட்டோம், ஆனா பேச வேண்டியாத இடத்துல சரியாய் பேசுவோம். ஆண்டு உள்ள இருந்து சொல்வார், பேசாத, அமைதியாயிரு, அமைதியாரு. இருங்க ஆண்டவர், ஒரு கை பாத்துறேன். என்னை பத்தி அவ சொன்னால அவளை பத்தி நான் உன்னை சொல்லிட்டு வந்துடுறேன் ஆண்டவர். அப்படி என்ன பண்ணிடுறோம்? பேசிடுறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு நீங்க பேசு அப்படின்னா அங்க என்ன பண்றது இல்ல, பேசுறது. நீங்க பேச வேண்டியது யாரோட தெரியுமா? தைரியமாய் தைரியமாய் சத்தமிட்டு அந்த பெண் என்ன பண்றா? பேசுறா. அவ பேசி சம்பாஷித்த அந்த சம்பாஷணையினாலே அந்த பட்டணம் முழுவதும் அழிவிலிருந்து காக்கப்பட்டது. ஆமென். நான் பெண்களுக்கு சொல்ற ஒரு ஆலோசனை தெரியுமா? உங்ககிட்ட இருக்கிற ஒரு பவர் என்ன சொல்லுங்க? உங்ககிட்ட ஒரு வல்லம், ஒரு சூப்பர் பவர் இருக்கு. என்ன பவர்? உங்களால என்ன செய்ய முடியும் தெரியுமா? ஒரு சூழ்நிலைமை அப்படியே மாற்ற முடியும். நீங்க பார்த்துருக்கிறீங்களா? வீடு அது இது கச்சமுச்சான்னு இருக்கும். இப்போ நான் சொல்றேன், சிஸ்டர் மீட்டிங் முடிச்சோன்னா உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே மீட்டிங் என்னாத்துமாவே துவங்கும் போதே ஓட ஆரம்பிச்சிருப்பீங்க உங்க வீட்டுக்கு. ஆமே. என்னாத்துமாவே தொடங்கும் போதே எங்க போயிருப்பீங்க? வீட்டுக்கு போய் என்ன செய்வீங்க? உடனே எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி அந்த 5 minutesல அந்த வீட்டுக்குள்ள காலே வைக்க முடியாதுன்னு இருந்த வீட்டுக்குள்ள அப்படி ஒரு அழகா ஒரு அட்மாஸ்பியர், ஒருவர் வந்து அந்த வீட்டில் இருப்பதற்கான ஒரு அட்மாஸ்பியரை நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. முடியுமா? முடியாதா? ஆமா. ஆனா அது ஆண்களால முடியாது. அவங்களுக்கு ஒரு நாள் கொடுத்தாதான் அவங்களால என்ன செய்ய முடியும்? உண்மைதானே? ஒழுங்குபடுத்த முடியும். ஆனா உங்களால என்ன பண்ண முடியும்னா, அதாவது அப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆண்கள் ஒரு வேலையை ஒரு முறை சரியா செய்வாங்க, பெண்களால 3 வேலையை ஒரு முறை சரியா செய்ய முடியும். ஆமாவா இல்லையா? மல்டி டாஸ்கிங். இதை பண்ணிட்டே அதை பண்ணுவீங்க, அதை பண்ணிட்டே இதை பண்ணுவீங்க, இது தாளிக்கும் போது இதை வதக்குவீங்க. உங்களால என்ன செய்ய முடியும் தெரியுமா? இது உலக பிரகாரமான வீட்டை மட்டும் குறிக்கல, ஆவிக்குரிய மண்டலத்திலும் உங்களால தேவன் வருவது கிரியேட் பண்ண முடியும், சூழலை உருவாக்க முடியும். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? தேவன் இன்றைக்கு பல குடும்பங்களில் செயல்பட முடியாததற்கான காரணம், தேவன் வந்து தலையிட்டு கிரியை செய்ய முடியாததற்கான காரணம், அவர் வருவதற்கான சூழல் அங்க ஆயத்தப்பட இல்லை. ஆமென்.
நீங்க தான் அதை ஆயத்தப்படுத்தணும். எப்படி சிஸ்டர் நான் பண்ணுவேன்? நீங்க வாய் திறந்து துதித்தீங்கன்னா அந்த துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற இறங்கி வரும். ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். காலையில எழுப்பி 2 கையும் வானத்துக்கு நேரம் உயர்த்தி ஒரு ஸ்திரீ என்ன செய்யணும் தெரியுமா? எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம். நீங்க இப்படி பாட பாட உமக்கு சிங்காசனம் அமைத்திட. சேர்ல ஃபுல்லா அழுக்கு துணியை போட்டுட்டு ஆண்டவரே வந்து உட்காருங்க உட்காருங்கன்னா எப்படி சிஸ்டர் உட்காருவாரு? கரெக்டா இல்லையா? நம்ம வீடுகள்ல பல சேர்கள்ல, எங்க வீட்டுல இல்ல, இயேசு நாமத்துல சோத்திரம். பல வீட்டுல சேர்ல மனுஷங்க உட்காரது இல்ல, அழுக்கு துணி தான் உட்காருது. நிறைய பேருடைய வாழ்க்கையில கர்த்தர் வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வீடுகளுக்குள் உங்களுக்குள் வாசம் பண்ண முடியாததற்கான காரணம் தேவனுடைய சிங்காசனத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறதுனால தான். நீங்க இப்படி பாடும்போது என்ன பண்றீங்க தெரியுமா? அந்த சிங்காசனத்துல அந்த இடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அப்படியே தலை 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 ஒழுங்குபடுத்து. இயேசு வருகிறார். இப்ப இந்த நினைப்போட பாடுங்க. உமக்கு சிங்காசனம் அமைத்திட. எல்லாம் தள்ளுங்க, சுயத்தை தள்ளுங்க. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த ரங்கத்துடனே உம்மை தொழுகிறோம். 2 கையை உயர்த்தி பாடலாமா சகோதரியே? எங்கள் மத்தியில் என் குடும்பத்தில் உலாவும் அப்பா, குடும்பத்தில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். நீர் வந்தார் என் சூழ்நிலை மாறுமே, என்னால் முடியாததும் உம்மால் சாத்தியம் ஆகுமே. இயேசுவே நீர் வந்தார் என் சூழ்நிலை மாறுமே. ரகமதஷிதரே என்னால் முடியாதவைகள் ஷதரபதுரலசே நிறைவே நீர் வாருமே நிறைவே. ரகமதுஹதெசே பிஹந்தே ஷிகதரோசெபா நீர் போதுமே ஆவியானவர். பெண்ணே நீ சத்தமிட வேண்டும். ஹல்லேலூயா. உன் சத்தம் கேட்கணும். உங்க வீடுகளுக்குள்ள உங்க சத்தம் கேட்கணும். உங்க அறைகளுக்குள்ள கேட்கணும். ஏன் தெரியுமா? நீ மலையை பார்த்து என்ன பண்ணணும்? ஈட்டி எடுத்து போய் ஒரு குத்து குத்து, அப்பதான் அது கீழே விழும் ஆண்டவர் சொல்றாரா? மலையை பார்த்து நீங்க மலையை பார்த்து பேசினா மலை வரங்கான்ட்டு விழுந்துரும். ஹல்லேலூயா. மலைக்கு காது இருக்கு. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய காதுகள். நீங்க அந்த சூழ்நிலைமையை பார்த்து பேசணும். அந்த புத்தியுள்ள ஸ்திரீ சத்தமிடுகிறாள். என்ன சத்தமிட்டான்னு சொல்லுது? புத்தி உள்ள ஒரு ஸ்திரீ பட்டணத்திலிருந்து சத்தமிட்டு, கேளுங்கள் கேளுங்கள், நான் யோவாபோடே பேச வேண்டும். ஹல்லேலூயா. 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவன் அவளுக்கு சமீபத்தில் வந்தபோது அந்த ஸ்திரீ, நீர்தான் யோவாப் என்று கேட்டாள். அவன் நான் தான் என்றான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உமது அடியாளின் வார்த்தைகளை, நீ பெரிய யோவாபா வேணா இருந்துக்கோ, எவ்வளோ பெரிய தாவீது ராஜாவுடைய லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் யாரா வேணாலும் இரு, நான் பேசுறத நீ கேட்கணும்.
அல்லேலூயா. அந்த பெண் ஒன்னும் பெரிய ராஜாத்தி இல்ல, சீமாட்டி இல்ல. அவ பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல IAS IPS ஆபீசர்லாம் இல்ல. அவகிட்ட எந்த குவாலிட்டியும் வேதம் சொல்ல. அவகிட்ட ஒரே ஒரு குவாலிட்டி தான், அவள் புத்தி உள்ளவள். அல்லேலூயா. அவ பேரை கூட வேதம் சொல்லல. ஏன்னா அவளுடைய பெயரை விட அவளுடைய புத்தியை கர்த்தர் உயர்த்தி காண்பிக்க விரும்பினார். பட்டணத்துல எல்லா ஆண்கள், எத்தனையோ ஆண்கள் இருந்திருப்பாங்க, எத்தனையோ பராக்கிரமசாலிகள் இருந்திருப்பாங்க. அந்த பட்டணத்துக்குள்ள யுத்தம் செய்கிற யுத்த புருஷர்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் அமைதியா இருக்கும் பொழுது இவள் பட்டணத்தின் மேல நின்று அவள் பேசுகிறாளே. அல்லேலூயா. ஏன்னா யோவாப் ஒரு யுத்தத்தை செஞ்சா அதுல ஜெயிக்காம வரமாட்டார். தாவீது ஒரு யுத்தத்தில் தலையிட்டால் அந்த யுத்தம் ஜெயமாகத்தான் முடியும். தாவீதை பற்றி கேட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், தாவீதுடைய யுத்த சன்னத்தர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு முன்னாடி போய் நிக்க முடியாது. ஆனா இவளுக்குள் இருந்த புத்தி எப்படிப்பட்ட தெரியுமா? அது யாரா வேணாலும் இருந்தாலும் கேளுங்கள், கேளுங்கள், பேசுங்கள். வியாதியே கேள், கர்த்தர் எனக்கு சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. பிசாசே கேள், நீ கேட்கணும். ஏன் தெரியுமா? உங்க உதடுகள்ல தான் தேவன் அதிகாரத்தை வைத்திருக்கிறார். உங்கள் நாவின் அதிகாரம். நீதிமான்களுடைய உதடுகள் ஜீவனை பேசுமா? நீதிமொழிகள் 15 இருக்கு. என்ன பேசும்? ஜீவன். 2 முறை இருக்கு அந்த வார்த்தை. இட் அட்டர்ஸ். உதடுகள் இது அட்டர். என்ன பண்ணுமா? இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா அட்டர். அட்டர்னா என்ன அர்த்தம்னா வாய் திறந்து அட்டர். ஜீவன, லைஃப் இயேசு சொல்லி இருக்கிறார். நாங்க இப்படி கடனாளியாவே வாழ்றது இல்ல. இந்த தரித்திரம் எங்கள் குடும்பத்தை பின்தொடர்றது இல்ல. அல்லேலூயா. அவ அழகா நின்று மேல பேச. அவ சொன்ன வார்த்தை என் இருதயத்தை கவர்ந்த ஒரு வார்த்தை. ஆமென். 18ஆம் வசனம். பூர்வ காலத்து ஜனங்கள் ஆபேலில் விசாரித்தால் வழக்கு தீரும் என்பார்கள். இஸ்ரவேலிலே நான் சமாதானமும் உண்மையுள்ளவளுமாய் இருக்கையில் நீர் இஸ்ரவேலின் தாய் பட்டணத்தை நிர்மூலமாக்க பார்க்கிறீரோ? அல்லேலூயா. அவ கேட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அவ எதையுமே இந்த பட்டணம் அழிக்கப்படுவதற்கு அவ என்ன சொல்றானா, நான் இங்க நின்று கொண்டிருக்கிறேன், சமாதானமும் உண்மையும் உள்ளவளாய் நான் இருக்க, நீர் என்னை தாண்டி இந்த பட்டணத்திற்குள் போய் இந்த பட்டணத்தை விழுங்கிருவீரோ? புத்தி உள்ள ஸ்திரியே, சத்தமிடு, சத்தமிடு. நீங்க நின்று பேசணுங்க. ஹல்லேலூயா. சொல்லணும், நான் இங்க தேவனுக்கு உண்மை உள்ளவளா வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வீட்டுல என் பிள்ளைய நீ தொற்றுவியோ? ஆமென். என் கணவரை நீ சாச்சிருவியோ? என் குடும்பத்தை நீ மற்றவர்களுக்கு முன்பாக அவமான சின்னமா நிறுத்திருவியோ? முடியாது. அவ பேச ஆரம்பிக்கிற அடுத்த வசனங்களை வாசிச்சு பாருங்க. உடனே யோவாப் எப்படி அதற்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஹல்லேலூயா. அவள் கொண்டு வந்து அந்த சேபாவின் தலையை போடுறான். பிரச்சனை முடியுது. இன்னைக்கு பிரச்சனைகளை முடிக்கிற பெண்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற போகிறார். பெண்கள்னாலே பிரச்சனை ஆரம்பிப்பாங்க வீட்டுக்குள்ள. பெண்கள்னாலே உன்னால் தான் பிரச்சனை, உன்னால் தான் பிரச்சனைன்னு உங்களை பார்த்து சொல்றாங்கல்ல, உங்களை கொண்டுதான் அதை கர்த்தர் தீர்க்க சித்தம் வைத்திருக்கிறார். ஆமென். என்னத்தை கொண்டு வந்தேன்னு கேக்குறாங்கல்ல, உங்களை கொண்டுதான் அந்த வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. என்ன வீட்டுல சும்மா இருக்கேன்னு உங்களை பார்த்து சொல்றாங்கல்ல, சும்மா இருக்கிற உங்கள் மூலமாகத்தான் இந்த குடும்பம் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது என்று உங்க கணவர், உங்க வீட்டுல இருக்கிறவங்க சொல்லுவாங்க. உங்ககிட்ட இருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், புத்தி உள்ள ஸ்திரீயாய் பேச வேண்டியதை பேசினால் நிச்சயம் உங்க காரியம் மாறுதலாய் முடியும். கர்த்தர் எதுக்குங்க அபிஷேகத்தை கொடுத்தாரு? நிறைய பேர் அபிஷேகத்தை, நான் சொல்லுவேன், ஆவியானவருக்கு பல பேர் வாய மட்டும்தான் வாடகைக்கு விட்டுருக்கீங்க. என்னங்க, பல ஆவிக்குரியவர்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு வாயை மட்டும்தான் கொடுத்திருக்கிறீங்க. இங்க வந்த உடனே அந்நிய பாஷையில பேசி துதிச்சு துள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போன உடனே பேசின அந்நிய பாஷைக்கு நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆவியானவர் இந்த உதடுகளை மட்டும் கேட்கல, உங்க முழு சரீரத்தையும் கேட்கிறார். ஆட்கொண்டு எங்களை அனலாக்கும்
அலங்கரியோ. அல்லேலூயா. ஆட்கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? ஆட்கொள்றதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஆவி ஒரு மனுஷனை ஆட்கொண்டதுக்கு அப்புறம் அவங்க கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? அவங்க கட்டுப்பாட்டிலே இருக்க மாட்டாங்க. அவங்க இல்ல, ஆட்கொண்ட அந்த ஆவிதான் என்ன பண்ணுவாங்கள, ஒரு அசுத்த ஆவியே இடம் கொடுத்த ஒரு சரீரத்தை ஆட்கொண்டு அதனுடைய சித்தத்தை நிறைவேற்றி கொள்ளும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுத்தா உங்களை அவர் ஆட்கொண்டு தேவனுடைய சித்தத்தை எவ்வளவு பூரணமாய் அவரால் நிறைவேற்றும். Tongues is the first step for the spiritual maturity. முதல் அடிதான் அது. நிறைய பேர் அதோட நீங்க திருப்தி ஆயிட்டீங்க. இல்ல, ஆவியானவருக்கு இடம் கொடுத்தா உங்க எல்லா பகுதிகளையும் கர்த்தர் ஆட்கொள்ளுவார். அபிஷேகம் தேவனுடைய பிள்ளை என்பதை குறித்து யோவான் 1ஆம் அதிகாரத்துல எத்தனை பேர் அவரை விசுவாசித்தார்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன கொடுத்தாருங்க? அவருக்கு என்ன கொடுத்தாருங்க? தேவனுடைய பிள்ளை என்பது பேபி கிடையாது, அத்தாரிட்டி. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையின் உடனே டாடி டாடி. இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு. மை டாடி யுவர் பேபி இஸ் காலிங். அப்படி ஒரு பாட்டு ரொம்ப அழகா இருக்கும். யூடியூப்ல நிறைய பாக்குறீங்களா, இதெல்லாம் போய் பாருங்க. நல்ல பாட்டு, அழகா இருக்கும் அந்த பாட்டு. மை டாடி யுவர் பேபி இஸ் காலிங். ஆமா, கர்த்தருக்கு முன்னாடி நீங்க பேபி தான். ஆனா உலகத்துக்கு முன்னாடி பேபியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வா பாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போய் கண்ணை நோண்டி, அப்படிதானே? உண்மைதானங்க? தேவனுக்கு முன்பாக தேவனுடைய பிள்ளை. அதனால சொல்லுவேன், கர்த்தருக்கு முன்னாடி நீங்க ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி தான். ஆனா உலகத்துக்கு முன்னாடி, சத்துருக்கு முன்னாடி ஆட்டுக்குட்டியா இருந்தா இந்த சிங்கம் உங்களை விழுங்கி போடும், இந்த சிங்கம் உங்களை பீறி போடும். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளை என்பது அதிகாரம். இந்த அதிகாரத்துக்கு ஆங்கிலத்தில் 3 வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று அத்தாரிட்டி, அதிகாரம். 2வது பவர், வல்லமை. 3வது ரைட்ஸ், உரிமை. நீங்க தேவ பிள்ளைகள் ஆனதுக்கு அப்புறம் 3 பேக்கேஜை கர்த்தர் உங்க கைகளில் கொடுக்கிறார். இயேசுவே, உங்களை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க எனக்கு அப்பாவா இருங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா, தேவனுடைய எத்தனை பேர் அவர்களை நீங்க ஃபெய்த், இயேசுவை நான் நம்புறேன். இன்னைக்கு புதுசா வந்திருக்கிறீங்க, ஆலயத்துக்கு முதல் முறை வந்திருக்கிறீங்க, இயேசுவை பத்தி உங்களுக்கு அவ்வளவா தெரியாதுன்னா கூட, இயேசப்பா உங்களை நான் நம்புறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஒரு குரல், ஒரு சத்தத்தை உயர்த்தி நீங்க அவரை கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு 3 gift கொடுப்பார். ஹல்லேலூயா. அந்த கிஃப்ட் என்னன்னா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உரிமை கொடுக்கிறார். இந்த உரிமைக்கு அப்புறமா, இதுக்கப்புறம் தேவனுடைய ஆலயத்திலோ கர்த்தருடைய வீட்டுக்குள்ளோ வந்து எனக்கு இது கிடைக்குமான்னு நீங்க ஏங்கி நிற்க வேண்டாம். தைரியமா உள்ள போய் எடுத்து சாப்பிடலாம். ஹல்லேலூயா. என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா நீங்க உள்ள வந்து திடீர்னு உள்ள வந்து என்ன இருக்கு கிச்சன்ல, ஃப்ரிட்ஜில் என்ன இருக்கு அப்படி எடுத்து சாப்பிடுவீங்களா? சாப்பிட மாட்டீங்க. ஆனா என்னுடைய பிள்ளை இருக்கான்னு அவன் என்ன பண்ணுவான்? ஓடி போய், மம்மி கேன் ஐ ஓபன் தி ஃப்ரிட்ஜ் அப்படின்னு கேட்பானா? நான் இந்த பழத்தை சாப்பிடவாமா அப்படின்னு கேட்பானா? அவனுக்கு அது வேணும், அங்க அது இருந்தா அவன் இதை எடுத்துப்பான். ஏன்னா அவனுக்கு என்ன இருக்கு? அந்த வீட்டுல உரிமை இருக்கிறது. உங்களுக்கென்று தேவன் சிலுவையில் சம்பாதித்த சுகம் அங்கதான் இருக்கு. ஆவிக்குரிய மண்டலத்தில் அது இருக்கு. ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து மாம்சத்துக்குரிய மண்டலத்துக்கு கொண்டு வருகிறது என்ன தெரியுமா? வார்த்தை. வார்த்தை தான் மாம்சமாகும். அல்லேலூயா. இந்த சத்தியத்தை சொல்ல சொல்லி ஆண்டவர் எனக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். போகிற இடம்லாம் அதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். வார்த்தை என்ன ஆகும்? மாம்சமாகும். அவன் என்ன சொல்றானா, நான் இங்க சமாதானம் உள்ளவளாய் உண்மை உள்ளவளாய் இருக்கையில் நீர் இஸ்ரவேலின் தாய் பட்டணத்தை அழிப்பீரோ? நீ எவ்வளவு பெரிய யோவாபா இருந்தா கூட நான் இங்க நிற்கிறேன். அவன் சொல்றா, அது அப்படியே நடக்குதா இல்லையா? ஆமென். வேர்ட் ஹஸ் பவர்ங்க. வார்த்தை வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தது என்ன தெரியுமா? ஏசாயாவினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி செய்தார். தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி செய்தார். இருக்கா இல்லையா வேதத்துல? மத்தேயு அதிகமா இதை கோடிட்டு காண்பித்திருப்பார். மாம்சமானார். இயேசு மாம்சமானாருன்னா ஏசாயா சொன்னாரு,
கன்னி வயிற்றில் ஒரு குமாரன் பிறப்பார். அந்த வார்த்தை ஆவிக்குரிய மண்டலத்துல அப்படியே இருந்துச்சு. அதை மாம்சத்துக்குரிய மண்டலத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னு அவங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு மரியாள்னு நீங்க நினைக்கிறீங்க. மரியாளுக்கு முன்னாடி ஒரு அம்மா இருக்காங்க. வேதத்துல வாசிச்சு பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரத்துல. அந்த அம்மா பேர் அன்னாள். அந்த அம்மாவை பாக்குறவங்க எல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னா, பாவம் அன்னாள். எப்படி பார்ப்பாங்க? ஏன் பாவம் அன்னாள் சொல்லுங்க? அவங்க கொஞ்ச காலம் புருஷனோட வாழ்ந்து, அதுக்கப்புறம் விதவையா வாழ்ந்து, பிள்ளை குட்டி இருந்த மாதிரி தெரியல, எப்ப பார்த்தாலும் ஆலயத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணுவதிலும் உபவாசிப்பதிலும் ஆராதிப்பதிலும் தன் வாழ்க்கையை என்ன பண்ணாங்க? வயதான அம்மாங்களுக்கு ஒரு ஆலோசனை நான் சொல்ல விரும்புறேன். உங்க வாழ்க்கை எஞ்சி உங்களுக்கு இருக்கிற காலம் எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய 3 இதுதான். அல்லேலூயா, ஆமென். பெரிய பிள்ளைகள் புருஷராகி, பிள்ளைங்க ஒரு திருமணம் எல்லாம் ஆகி, பிள்ளைங்க ஒரு செட்டில் ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஸ்பேஸை கொடுக்கணும். அல்லேலூயா. பாருப்பா, நீ செய். அப்படியே பிள்ளைய விட்டுறதும் இல்லை, அப்படியே பிள்ளைய பிடிச்சு வச்சுக்கிறதும் இல்லை. நிறைய பெரியவங்க செய்யற தவறு இதுதான். என்ன பண்ணிடுறது? அவன் எக்கடையான கெட்டு போறான் அப்படின்னு விட்டுருவாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் என்ன கேட்காம நான் இங்க இருக்கிறேன்னு இல்லை அப்படின்னு இருப்பாங்க. வேண்டாம். ஒரு வயது முதிர்ந்து நீங்க செய்ய வேண்டிய பொறுப்புகள்லாம் நீங்க நிறைவேற்றி முடிச்சு ஒரு சேர்ல ரிலாக்ஸா உட்கார்றீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய 3 காரியம். அன்னாள் உங்களுக்கு ஒரு மாதிரி. அல்லேலூயா. அன்னாள் செய்த இந்த 3 காரியமும் என்ன பண்ணுச்சு? அன்னாளுக்கு என்ன ஜெப குறிப்பு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அன்னாள் கிட்ட போய் கேட்போமா, அன்னாளே உனக்கு என்னம்மா ஜெப குறிப்பு? உனக்கு புள்ள இல்ல. நம்ம கிட்ட கேட்டா நம்ம கிட்ட 1008 ஜெப குறிப்பு இருக்கு. என்னது, ஒரு பேரம் பேத்திய பார்த்துட்டா நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன், ஒரு வீட்டை கட்டிட்டா எனக்கு சரி. இப்படிதான் நீங்க எல்லார்கிட்டயும் ஒரு ப்ரேயர் பாயிண்ட். சின்ன பிள்ளை கேளு, உனக்கு என்ன வேணும்? நான் எனக்கு மேக்ஸ் வராது, எனக்கு மேக்ஸ்ல பாஸ். எல்லாருக்குமே ஏதோ ஒன்று இருக்கு. ஆனா அன்னாளுக்கு அந்த மாதிரி எந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸும் கிடையாது. அன்னாள் எதுக்காக ஜெபம் பண்ணா தெரியுமா? இயேசு வரணும், ஏசாயாவினால் சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறணும், வார்த்தை மாம்சமாகணும். அவ சொல்லி ஜெபிக்க. அல்லேலூயா. வார்த்தை போய் அப்படியே ஆவிக்குரிய மண்டலத்துல அப்படியே நிற்கு. அப்படிதானே? நீங்க மழை எப்படிங்க வருது? எவாபரேட் ஆகி தண்ணி போய் என்ன பண்ணுதான்? மேகத்துல இருக்கு, அது உடைந்து வரும்போது மழை வருது. அப்படிதானே சொல்றாங்க. இதுதாங்க கர்த்தர் வேதத்தில் சொன்ன வார்த்தை எல்லாம் ஆவிக்குரிய மண்டலத்துல அப்படியே இருக்கு. அதை கொண்டு வந்து பூமியில சேர்க்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்டதான். வார்த்தையா நீங்க சொல்லுங்க. அதான் நான் சொல்லுவேன், அறிவித்த ஏசாயா மரித்து போகலாம், ஆனால் அறிவிக்கப்பட்ட வார்த்தைகள் மரித்து போகல. இயேசு வந்தார், கன்னி வயிற்றில் பிறந்தார், நசரேயனாக வளர்ந்தார், சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் சுமந்து சகித்து ஜெயமாய் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இது எல்லாமே கர்த்தர் சொன்ன வார்த்தை. ஆமென். இப்ப இதுக்கப்புறமும் இவ்வளோ பிரசங்கத்தை கேட்டும் நான் வாயே திறக்க மாட்டேன் நீங்க யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்காக டெலிவரன்ஸ் கூட்டத்தை நடத்த போகும். அல்லேலூயா. அப்புறம் என்ன பண்ணிடுவோம்னா, யார் வாயை திறக்கலையோ நான் பார்த்து வச்சுட்டு சொல்லிடுவேன் பாஸ்டர் கிட்ட, அடுத்த ஒரு கூட்டம் டெலிவரன்ஸ் கூட்டம். உங்களை நடுவுல உட்கார வச்சு எல்லாரும் உங்க தலைமையில வச்சு ஜெபிப்போம். அதுக்கு வேண்டான்னு நினைச்சீங்கன்னா இப்பவே வாயை திறந்துருங்க. அல்லேலூயா. ஏன்? நீங்க வாய் திறக்காம இருக்கிற வரைக்கும் தான் பெனினாள் உங்களை குத்திக்கிட்டே இருப்பா. போய் வாய் திறந்து தேவ சமூகத்துல இருதயத்தை ஊற்றி. அல்லேலூயா. அதுக்கப்புறம் அவ ஜெபிச்சுட்டு வந்த உடனே பிள்ளை வந்துருச்சா? இல்ல. அதுக்கப்புறம் என்ன, பெனினாள் என்ன குத்தாமையா இருந்திருக்க போறா? பேசிக்கிட்டு, ஏன்னா கூடவே 2 பேரும் ஒரே வீட்டுல தான் வாழணும். ஆனா இவ தேவனை சந்திப்பதற்கு முன்பாக பெனினாள் பேசின வார்த்தைகள் இவளுக்கு கண்ணீரை கொண்டு வந்தது. ஆனா தேவனிடத்துல அந்த யுத்தத்தை கர்த்தருடைய கரங்களுக்கு கைமாற்றினதுக்கு அப்புறமா இப்ப பெனினாள் மாறல, அன்னாள் மாறிட்டான். அல்லேலூயா. பெனினாள் இன்னமும் அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கா, பெனினாள் இன்னமும் அப்படிதான் குத்திக்கிட்டு இருக்கா. ஆனா இந்த அம்மாக்குள்ள ஒண்ணுமே போகல. ஏன்? வசனம் சொல்லுது, அவள் அதற்கு பின்பு துக்க முகமா இருக்கவில்லை. சில பேர் சொல்லுவாங்க, சிஸ்டர் எனக்கு இது நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன், எனக்கு இது நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு இல்ல. நீங்க ஒண்ணு ஆண்ட முடிச்சாருன்னா அடுத்த ஒண்ணு தூக்கிட்டு வந்து நிப்பீங்க. என் புள்ள +2 பாஸ் ஆனா போதும் சிஸ்டர்னு சொன்ன அக்கா தான் +2 பாஸ் ஆனோட, பாஸ்டர் என் பிள்ளைய காலேஜ் சேர்க்கணும் ஜெபம் பண்ணுங்கன்னு வரீங்க.
அதை காலேஜ் சேர்த்து முடிச்சா ஐயோ ஒரு பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும். உங்க ஜெப குறிப்பு நிறுத்தாது. பெனினால் நிறுத்த மாட்டாள். பிரச்சனைகள் ஓய்வதில்லை. மாற வேண்டியது அண்ணால் தான். பேச வேண்டியவரிடத்தில் போய் சரியாய் பேசிவிட்டு யுத்தத்தை கைமாற்றி வந்தாள். இதுக்கப்புறம் அவளுக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் ஒன்னும் பண்றதில்லை, கர்த்தர் தான் கிரியை செய்ய போகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இன்னைக்கு வாய் திறந்து சத்தத்தை அடக்காதீங்க. சியோன் குமாரத்தியே கெம்பீரி, சத்தமிடு, கர்த்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆள் வந்தார்னா, உங்களுக்கு பிடிச்சவர் வந்தார்னா, ஒரு பெரிய மனிதர் வந்தார்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப உட்கார்ந்துருக்கீங்களா? ஒரு சில பேர் அப்படி உட்கார்ந்துருப்பீங்களா? எப்படி ஒரு கண் மாறுதா இல்லையா? அல்லேலூயா. அப்படியே டயர்டா இருந்தா கூட வந்துட்டாங்களா, அப்படியே ஒரு கண் மாறுது, கொஞ்சம் உடம்பு அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் பண்றீங்க. ஆமா தானே? கர்த்தர் உங்க நடுவுல பெரியவரா இருக்கிறான்னு ஆமென்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கர்த்தர் என் நடுவில் பெரியவரா இருக்கிறார்னா ஆமென். அவர் என் நடுவுல பெரியவரா இல்ல இருக்கிறார். நான் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. இந்த பெரிய தேவனை ஆராதிக்க கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார் இன்னைக்கு. நீங்க பாக்குற, நீங்க போய் மலையை பார்த்து, ஆண்டவர் சொல்லாரு மலையை பார்த்து பேசம்மானா நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? மலையை பத்தி ஆண்டவர் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு என்னை பத்தி மலை கிட்ட பேசு. எல்லாத்தையும் தலைகீழா பண்றதே நமக்கு வேலை. அப்படிதானே? இந்த ஃப்ரிட்ஜ் விற்கும் போது ஒரு ஃப்ரிட்ஜ் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும். இப்பதான் டபுள் டோரு ட்ரிபிள் டோரு இந்த பெருசாலாம் இருக்கு ஃப்ரிட்ஜ். அப்பெல்லாம் எப்படிதான் சின்ன ஒரு ஃப்ரிட்ஜ். இப்போ ஒரு புது மாடல் ஃப்ரிட்ஜை வந்து இந்தியாவுக்குள்ள லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஒரு பிராண்ட். எப்பவுமே ஃப்ரீசர் எங்க இருக்கும்னா மேல இருக்கும். அப்படிதானே? பொருட்கள்லாம் கீழே வச்சிருப்பீங்க. இப்ப புதுசா ஒரு வந்திருக்கு, பாத்திருக்கீங்களா? ஃப்ரீசர் கீழே இருக்கு. நம்ம எடுக்கிற பொருள் எல்லாம் அப்படி கூட நீங்க குனிஞ்சு உங்க தொப்பை குறைஞ்சிடக்கூடாது. எல்லாரும் ஒட்டுக்கா ஒண்ணு சேர்ந்து நம்மள வீங்க வச்சு மருத்துவமனை கொண்டு வரணும்னா யோசிக்கிறாங்க. இதானே அவங்க திட்டம். அப்படி கூட குனியாதீங்க. இப்ப என்ன பண்ணாங்கன்னா கீழே இருக்கிறத மேல வச்சாங்க. சாரி, மேல இருக்கிறத கீழே வச்சுட்டு நீங்க தேவைப்பட்டா குனிங்க, அப்படியே இருங்க அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொன்னாங்க. எனக்கு சின்ன வயசுல கேட்ட ஞாபகம். சின்ன வயசுலனா வாலிப பருவத்தில் அந்த வேர்டு என் மனசுல இருந்து மாறவே இல்லை. இந்தியர்களே, உங்கள் தலைகீழ் பழக்கத்தை பயன்படுத்துங்க. அவனுக்கே தெரிஞ்சிச்சு இந்தியர்கள்லாம் தலைகீழ தான் பண்ணுவான். ரைட்ல நடனா லெஃப்ட்ல நடப்பான், லெஃப்ட்ல இண்டிகேட்டர் போட்டு ரைட்ல திருப்போம். நடந்து செல்பவர்கள் இங்க செல்லணும்ட்டு ஒரு நல்ல டைல்ஸ் போட்ட ரோட்டை போட்டிருந்தா கூட அவன் நடு ரோட்ல தான் நடப்பான். ஆண்டவர் சொல்றாரு மலையிடத்துல போய் சொல்லுப்பா, என் கர்த்தர் மலையிலும் பெரியவர். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவரே அந்த மலையை பாருங்கப்பா, ரொம்ப பெருசுப்பா. அந்த கோலியாத்த பாருங்கப்பா, ரொம்ப ஆறடியாக்கும், இப்படியாக்கும் இப்படியாக்கும். 12 பேரை கானானுக்குள்ள அனுப்புனாங்க. 10 பேர் 2 பேரா பிரிஞ்சுட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், சில பிரிவினைகள் நல்லதுன்ற. அத பவுலே வேதத்துல சொல்லி இருக்கிறார். பிரிவினைகள் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது சொல்றாருப்பா, நான் இந்த பூமியின் மேல ஒரு அக்கினியை போட விரும்புகிறேன். அந்த அக்கினி இப்பவே பற்றி எரியணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஆசை. நம்ம ஆசைதான் நம்ம அதிகமா ஆண்டவர் கிட்ட சொல்லுவோம். வேதத்துல பாருங்களேன், ஆண்டவருக்கு என்ன ஆசைன்னு ஆண்டவர் எழுதி வச்சிருக்காரு. எத்தனை பேர் அதை பார்த்திருக்கேன்னு தெரியல. அல்லேலூயா. ஃபாதர் ரொம்ப அழகா ஒரு பாட்டு பாடியிருக்காருல்ல. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. எப்படின்னா, இந்த தேவனை கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் போய் பேசுவாங்க, கிறிஸ்தவர்கள் எல்லாம் போய் பாடுவாங்க. இது வந்து உலகத்துல எந்த மதத்திலும் இல்லாத ஒரு சிறப்பு. என்னது? போய் பாடுறது. வேறு ஒரு ஆசை இல்ல. எப்படி? சும்மா வேற ஆசை இல்ல. கேட்டா A4 ஷீட் பத்தாது உங்ககிட்ட. இந்த பக்கம் வந்துட்டேன், இப்பதான் யோசிக்கிறோம், ஐயோ இந்த காட்ட பசுக்கள் இந்த பக்கம் வந்துட்டாங்க. வேறு ஒரு ஆசை இல்ல. வந்துடுறேன் அந்த பக்கம். இயேசு ராஜா, எங்களோட
டாக்டர் சொன்னார், நடந்து நடந்து பேசுங்க சிஸ்டர்னு சொன்னார். உம்மை தவிர, உம்மை தவிர. இது பாடும்போது என்னால பாடவே முடியாது, கூச்சமா இருக்கும். ஏன்? அது அது உண்மையான்னு கேட்டா அதுல என்ன இருக்கு? நிறைய கொஞ்சம் உண்மை இல்லதான். ஏன் அப்படி அப்பனா நான் பாடவே கூடாதா அப்படின்னா, நானும் என் கணவர் எப்படி பாடுவோம்னா, வேறு ஒரு ஆசை வேண்டாம் இயேசு ராஜா உம்மையே தவிர. இன்னும் வேற ஆசையே இல்லைன்ற அந்த நிலைக்கு நான் போகல, ஆனா நான் விரும்புகிறேன் அந்த நிலை. ஹல்லேலூயா. ஆசையெல்லாம் நீராகணும், என் தேவையெல்லாம் நீராகணும். சூப்பரா ஆடியோ செட் பண்ணிருக்கீங்க. ஆசையெல்லாம் நீராகணும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து பாடுவீங்க? தேவையெல்லாம் நீராகணும். ரட்சகரே, ரட்சகரே இயேசுநாதா, என் தேவையெல்லாம் நீராகணும். ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீராகணும். ஹல்லேலூயா. நீங்க பாட பாட உங்க மனது அப்படியே மாறுங்க. மாற மாற ஒரு கட்டம் வரும், உண்மையா பாட ஆரம்பிப்பீங்க. ஆசையெல்லாம் நீர்தானையா, அந்த நிலைமைக்கு வந்துருவீங்க. பாட பாட ஏறுவீங்க அப்படியே. ஆசைப்படுகிறவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். விரும்பணும். உலகத்துல அவங்கவுங்க எதையோ ஆசைப்படுறாங்க, காசா பணமா. தேவனை ஆசைப்படணும். உங்க சமூகம் தான்ப்பா எனக்கு ஃபர்ஸ்ட். எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும், எது வந்தாலும் எது போனாலும், இன்னைக்கு புகழ்ந்து தள்ளுகிற உலகம் நாளைக்கு அப்படியே தூக்கி நம்மளை கீழே தள்ளும். இன்னைக்கு அக்கா உங்களை போல இல்லைன்னு சொன்னவங்க நீங்க யாருன்னு கேட்கிற நிலைமை வரும். யார் வந்தாலும் யார் போனாலும் உங்க பிரசன்ஸ் தான்ப்பா எனக்கு ஃபர்ஸ்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? நீங்க அதை விரும்பணும் சகோதரிகளே. நல்ல வாய் திறந்து கர்த்தரை துதித்து பாடுகிறதும், அந்த வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும். 12 பேரை அனுப்பி வைத்தா ரெண்டு கூட்டமா பிரிஞ்சுட்டாங்க. ஒத்து போகிறதுனால நிறைய பேர் செத்து போயிருக்கிறாங்க இந்த பூமியில். ஹல்லேலூயா. அப்பா தானே அப்பா தானேன்னு கூட போயிட்டாரு. யாரு? யோனத்தான். நான் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கேன், ஹாஸ்டல்ல இந்த டபுள் கட்டில் இருக்கும். கீழே தான் எனக்கு, மேலே படுத்தாவது ஃபேனில் காற்று வரும். கீழே இருக்கிறதுனால நான் பர்மிஷன் கேட்டு ஒரு டேபிள் ஃபேனை பக்கத்தில் வச்சிருந்தேன். அந்த கட்டில் மேலே உட்காந்து படிச்சுக்கிட்டு இருந்தேன் 1 சாமுவேல் புத்தகம். சவுலும் யோனத்தானும் செத்துட்டாங்கன்னு உடனே நீங்க நம்ப மாட்டீங்க அக்கா, அழுத அக்கா உட்காந்து. எப்ப செத்த யோனத்தானுக்கு எப்ப அழுகுற அப்படின்னு கேட்டா, என்னால அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஏன்னா யோனத்தானுடைய மரணத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். சவுல் தானே தவறு செய்தார். யோனத்தான் எவ்வளவு நேசிச்சார் தாவீதை, எவ்வளவு நல்ல குணமுள்ளவரா இருந்தார். யோனத்தான் வழியாக கர்த்தர் யுத்தத்தை செஞ்சார் இல்ல, அது மூலியமா ஒரு பெரிய ஜெயத்தையும் ரட்சிப்பையும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கொடுத்தார். இப்படி நல்ல குணமுள்ள யோனத்தான் ஏன் செத்து போகணும் அப்படின்ற ஒரு வேதனை எனக்கு இருந்துச்சு. ஆனா யோனத்தானே தாவீதோட தான் கர்த்தர் இருக்கிறார்னு சொன்ன உடனே, நீ ஏன் தாவீதோட வந்து சேரல? ஹல்லேலூயா. ஆமென். சவுலுக்கு நல்லா தெரியும், வேதத்துல வாசிச்சு பாருங்க, கர்த்தர் தாவீதோடு இருக்கிறான்னு சவுலுக்கு தெரியும். சவுல் மட்டும் தாவீதை சேர்த்து கொண்டிருந்தால் சவுலுக்கு கர்த்தர் கொடுத்த 40 வருஷத்துல நல்ல ஜெயமா அவர் வாழ்ந்து நல்ல மரணத்தை மறைச்சிருக்க. கர்த்தர் ஒருவரோடு இருக்கிறார்னு தெரிஞ்சும் அந்த மனிதனுக்கு எதிர்த்து நிற்கிறது அபாயக்குறி. அந்த மனுஷனை எதிர்த்து அந்த மனுஷனுக்கு விரோதமா செயல்படுகிறது ஆபத்தானது. கர்த்தர் ஒரு மனுஷனோடு இருக்கிறார்னா அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டீங்கன்னா, ஹல்லேலூயா.
நல்ல யோனத்தான் தான், ஆனா சேர்க்க சரியில்லை. நல்ல குணம் தான் உங்களுக்கு எல்லாம், அன்பான அக்கா தான் நீங்க, அன்பான சகோதரி தான் நீங்க, நல்ல அம்மா தான் நீங்க. ஆனா நீங்க யாரோடு உட்கார்ந்து சம்பாஷிக்கிறீங்கன்னு ரொம்ப முக்கியம். அவங்க வீட்டுல நடக்கிற சில காரியங்கள் உங்ககிட்ட சொல்லும் போது உங்க மனதிலும் அது விஷயமாய் நுழையிறது. ஆமா தானே? உங்க மருமக செய்யற, உங்க மாமி செய்யற சின்ன சின்ன இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி, அதான் ஆண்டவர் கேட்கிறாருல்ல, வந்து அழகா கேட்கிறாரே. யார்கிட்ட? ஆதாம் கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன். அதுக்கு முன்னாடி ஆதாம் என்ன கோட்டு சுட்டு போட்டிருந்தாரா, இல்ல இந்த அம்மா தான் நல்லி சில்க்ஸ்ல வாங்கின பட்டு புடவை கட்டி இருந்துச்சா? நிர்வாணியா தான் இருந்தாங்க. நிர்வாணியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, கர்த்தரோடு இருந்தாங்க. ஆமா தானே? ஆனா நீ நிர்வாணி அப்படின்னு உனக்கு சொன்னவன் யார்? அப்பனா அது சொல்லப்படுகிற வரைக்கும் அது குறைவுன்னு என்ன பண்ணல உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நம்ம வீட்டுல குறைவு இருக்குன்னு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? பக்கத்து வீட்டுல அக்கா வீட்டுல இருக்கிற நிறைவை பார்த்து தானே. அதுக்கு முன்னாடி வரும் அந்த ஃப்ரிட்ஜ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஃப்ரிட்ஜுக்கே வரேன்றீங்களா? தெரியல, யார்கிட்டயான்ற பேசுறாரு. அதுக்கு முன்னாடி வரையும் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சு. ஆனா இன்னைக்கு பக்கத்து வீட்டக்கா டபுள் டோர் வாங்கின உடனே என் புருஷன் என்ன கண்டுக்கிறதே இல்லைன்னு தோணுது. இன்னைக்கு நிறைய வீட்டுல சண்டை ஏன் வருது? ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க உட்காந்து. ஏன் ரீல்ஸ்ல என்ன பண்றாங்க? அவங்க புருஷர் கொண்டு வந்து வேலண்டைன்ஸ் டேக்கு பூ கொத்து கொடுத்தாராம், அதை வாங்கி கொடுத்தாராம், இதை வாங்கி கொடுத்தாராம். அது பாக்குற வரைக்கும் வேலண்டைன்ஸ் டேனானே உங்களுக்கு என்னன்னு தெரியாதுக்கா. அதுக்கு பூ கொடுப்பாங்கன்னு கூட உனக்கு தெரியாதுக்கா. அதுக்கு அந்த ரீலை பாக்குறதுக்கு முந்தைய நிமிஷம் வரைக்கும் ஓ என் கணவர் தான் அப்படின்னு சந்தோஷமா இருந்த அக்கா தானே நீங்க. அந்த ரீலை பார்த்த உடனே அப்புறமா இப்ப அந்த ரீல் கண்ணுல, அது என்ன கண் என்பது விளக்கு. ஹல்லேலூயா. ஐஸ் ஆர் வெரி பவர்ஃபுல். நீங்க எதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு ரொம்ப முக்கியம். சீரியலை பார்த்துட்டே இருந்தா மருமக டீ கொடுத்தா கூட வில்ல விஷத்தை கலந்த மாதிரியே ஃபீலிங் வரும். ஏன்னா சீரியல்ல கலந்துருப்பாங்க. பார்த்து சோதனைக்குன்னு மூடினப்பதான் மருமக டீ, அத்தை டீ சாப்பிடுங்க அத்தைன்னு வரும். அந்த புள்ள நல்ல புள்ளத்தான், அது யதார்த்தமா தான் பேசுச்சு. இல்ல அவ அப்படிதான் பேசினா. எப்படி உங்களை சிந்திக்க? அந்த சீரியல் பார்த்ததுதான். இந்த ரீல்ஸ் பார்த்ததுக்கு அப்புறமா தான் உங்க கணவர் ஏதோ அன்பு செலுத்தாதவர் போல. யார் சொன்னது நீ நிர்வாணி என்று? யார் உனக்கு அறிவித்தது? அதை யாரோடு சம்பாஷிக்கிறோம், யாரோடு இருக்கிறோம், யாரோடு பேசுகிறோம், யாரோடு உட்கார்ந்து இருக்கிறோம். ஒரு மனுஷன் செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா சங்கீதம் 1 சொல்லுது, துன்மார்க்குடைய வழிகளை அவன் நிக்க மாட்டான், நடக்க மாட்டான், உட்கார மாட்டான். பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல மற்றவங்களுடைய குறைகளை பேசிக்கொண்டே இருக்கிற பரியாசக்காரோடு நீ உட்கார்ந்து இருந்தா நீங்க செய்கிறது வாய்க்காது. 10 நிமிஷம் கிடைச்ச உடனே பக்கத்து வீட்டு அக்கா கூட போய் வீட்டு கதைகளை பேச நினைக்கிற அம்மாவே, உன் வாழ்க்கையில காரியம் வாய்க்காது. கிடைத்த 10 நிமிஷத்திலும் ஓடி போய் தேவ சமூகத்துல வேதத்தை திறந்து வாசித்து அந்த வார்த்தைகளை அறிக்கை செய்து அந்த வார்த்தையை மாம்சமாக்குகிற ஸ்திரீக்கு தான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. அதே பிசினஸ் அந்த அக்கா செய்யறாங்க, வாய்க்குது. நான் செய்யறேன், வாய்க்கல. அதே விஷயத்தை அப்படி நான் வளர்க்கிறமா தான் புள்ள வளர்க்குறாங்க, அந்த புள்ள நல்லா வருது அப்படின்னா அந்த புள்ள வளர்ப்ப மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. அந்த அக்காவுடைய அந்த ரங்கத்துல கண்ணீரோடு முழங்கால நின்று பிள்ளைக்காய் போராடுகிற ஜபத்தை நீங்க பார்க்கல. ஆனா அதை அந்த ரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பலனளித்தார். வெளியரங்கமான பலனை மாத்திரம் பார்க்கிற கண்கள் நமக்கு இருக்கு. அந்த ரங்கத்துல அந்த அம்மாவுடைய பிரயாசம், பிரதிஷ்டை. நீ மட்டும் அந்த தெய்வத்திடத்துல போனா உனக்கு சொத்து கிடைக்காதுன்னு சொன்ன போது சொத்து வேணாம் ஒண்ணு வேணான்னு அந்த அம்மா தூக்கி எறிஞ்சிச்சு வந்துச்சு. அந்த அம்மாவுடைய பிள்ளையதான் கர்த்தர் உயரத்துல வச்சு அழகு பார்க்கறார். சொத்துக்காக எல்லாம் உன் கூட சேர்ந்து வந்து விக்கிறதுக்கு முன்னாடி நிக்க முடியாது, நீ சொல்லுகிற காரியங்களுக்கு உடன்பட முடியாதுன்னு எந்த ஸ்திரீ நிற்கிறாளோ அவள் தலைமுறை என்றென்றைக்கும் நிற்கும். ஒத்து போனா செத்து போவோம். இயேசு இன்றைக்கு நம்ம பார்த்து அழைக்கிறார், ஒத்து போகாதீங்க. இப்ப பார்வைக்கு நல்லா இருக்கும், பார்க்கும் பொழுது ஏதேனை போல இருந்துதான், பார்க்கும் பொழுது தேவனுடைய தோட்டத்தை போல இருந்தது லோத்துவின் கண்களுக்கு. போய் வாழ்ந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது இது ஏதேனும் இல்ல, இது தேவனுடைய தோட்டமும் இல்ல, இது பாவம் நிறைந்த ஒரு இடம்.
இந்த இடத்துக்குள்ள என் பிள்ளைகளை கொண்டு வந்ததுனால இன்னைக்கு என் பிள்ளைங்க என்னோடயே தப்பா நடக்கிற அளவுக்கு என் பிள்ளைகளுடைய மனது கரப்டாய் கொச்சையான சிந்தைகள் அந்த பிள்ளைகளுக்குள்ள வந்ததுக்கான காரணம் எங்க போய் வாசம் பண்ணினலோ தேனி. நீ வாசம் பண்ண வேண்டியது தேவ சமூகத்தில் அல்லவா? நீ உன் பிள்ளையை எடுத்து கொண்டு வந்து விட வேண்டியது கர்த்தருடைய பிரசன்னத்தில் அல்லவா? டியூஷனை விட ஆலயத்தை மட்டுப்படுத்தினியே, தேவ பிரசனத்துக்கு கொண்டு வந்து விடணும் இல்ல உன் பிள்ளைய. படிப்பு படிப்பு படிப்புன்னு படிப்புக்கு பின்னாடி மட்டும்தான். சர்ச்சுக்கு வர்றதில்ல, கூட்டத்துக்கு வர்றதில்ல, உபவாசத்துக்கு வர்றதில்ல, எதுக்கும் வர்றதில்ல. படி பெரிய ஆளாவன்னு சொன்னாங்க. இன்னைக்கு சமுதாயத்தை திரும்பி பாருங்க. படிப்பை நான் மட்டுப்படுத்தவில்லை, ஆனால் படிப்பே உன் பிள்ளைக்கு ஒரு விக்கிரகமாய் மாறக்கூடாது என்று பேசுவோம். பார்க்கணும், ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்கணும். எதெல்லாம் உங்க வீட்டுல விக்கிரகமா நின்று கொண்டிருக்கிறது, எதெல்லாம் கர்த்தருடைய சிங்காசனத்தை அவர் உட்கார்ந்து உங்களை ஆளுகை செய்ய முடியாதபடி ஆண்டுடைய சிங்காசனத்தை எது அடைத்துக் கொண்டிருக்கிறது. நீங்க பார்க்கணும். அதுதான் தெபோராள். தெபோராளுடைய எழுப்புதல் என்னங்க? ஏதோ சும்மா சாதாரணமா எலும்பி யுத்தத்துக்கு போயிட்டான்னு இல்ல. நம்ம ஆவியின் கண்கள்ல பாக்குது. என்ன சொல்றாங்க? அப்பா கிளம்பு, கர்த்தர் கிளம்பிட்டார். கர்த்தர் யுத்தத்துக்கு புறப்பட்டுட்டாருன்றத தெபோராள் பார்க்கிறாள். அண்ணாள் பார்வைக்கு ஏதோ விதவை போல, பாவமான பெண்ணை போல இருக்கு. ஆனா அந்த அம்மாவுடைய உதடுகள்ல ஜெபிச்ச ஜெபம்தான் வானத்தை திறந்து கேப்ரியல் வந்து மரியாதை சந்திச்சார். இன்னைக்கும் வானத்தை திறக்கிறதுக்கு ஒரு சகோதரி தேவை, ஒரு அண்ணாள் தேவை. வானம் திறக்கப்படணுமா? அண்ணாலே உன் வாய் திறக்கப்படணும். நீ வாய் திறந்து துதிக்க ஆரம்பிச்சா, வாய் திறந்து ஜெபிக்க ஆரம்பிச்சா, வானம் உங்களுக்காய் திறக்கும். ஹல்லேலூயா. யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. சொல்லுங்களேன். யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. இந்த எழுப்புதலோடு சம்பந்தப்பட்ட ஒரு விலங்கை உங்களுக்கு முன்பாக நிறுத்திவிட்டு நம்ம முடிக்க போறோம். ஹல்லேலூயா. இதுக்கு நிறைய வசனம் இருக்கு. சிங்கத்தை குறித்து தான் நான் சொல்லுவேன். ஆமே. நீங்க எழுதுகிற பழக்கம் இருக்குன்னா நீங்க எழுதிக்கொள்ளலாம். ஆதியாகமம் 49:9, என்னாகமம் 24:9, 49, ஆதியாகமம் 9, 24:9. இந்த இடத்துல யூத கோத்திரத்தை குறித்து, ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒவ்வொரு அனிமலை கூட ஆண்டவர் சம்டைம்ஸ் என்ன பண்றாரு? கம்பேர் பண்றாரு. அப்படி கம்பேர் பண்ணும்போது யூத கோத்திரத்தை குறித்து அவர் சொல்லும் பொழுது அந்த வசனத்துல வாசிக்கலாமா? அது யாராவது ஒருத்தர்? 49:9. யூதா பாலசிங்கம் ஏறி போனாய் என் மகனே, சிங்கம் போலும் இங்க என்னன்னா சிங்கம் போலும் கிளசிங்கம் போலும் இருக்குல்ல. இந்த கிளசிங்கம்ன்ற இடத்துல ஆங்கில வேதாகமத்தின் ஒரு மொழிபெயர்ப்புல எப்படி இருக்குன்னா லயனஸ்ன்னு இருக்கு. ஹல்லேலூயா. என்ன இருக்கு? லயனஸ்னா என்னங்க? பெண் சிங்கம். உலகத்துல யார் யாரையோ சிங்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் தாங்க ரியல் சிங்கம். ஹல்லேலூயா. வேதம் அப்படிதான் சொல்லுது. துதிக்கிறவர்கள் சிங்கத்தை போல இருப்பாங்க. வேதத்துல அழகான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப நல்ல ஒரு பியூட்டிஃபுல் வேர்டு. வாசிக்கலாமா? 28:1 நீதிமொழிகள். அதுல வாசிக்கிறோம், நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஹல்லேலூயா. பாவிதான் பயப்படுவான். நீதிமான் எப்படி இருக்கான்? அலை வந்தாலும் புயல் வந்தாலும் காற்று வீசினாலும் இந்த நீதிமான் தைரியமா இருப்பான். ஏன் தைரியமா இருக்கிற? இதே அலைதான் பக்கத்து வீட்டுக்கும் வருது, ஆனா அவங்க பதறாங்க. ஏன் நீ பதறல அப்படின்னு கேட்டா அந்த நீதிமான் சொல்லுவான், என் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல இருக்கு. வெளியில கட்டுகிற கட்டிடங்களை தான் மனுஷர்கள் பார்க்க முடியும், அஸ்திவாரங்களை பார்க்க முடியாது. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? நீ சொல்ற உண்மையுள்ள தேவன், நீயும் அப்படிதான் இருக்கேன், நானும் அப்படிதான் இருக்கேன். உன் வீட்லயும் சண்டை நடக்குது, என் வீட்லயும் சண்டை நடக்குது. உனக்கும் கடன் இருக்கு, எனக்கும் கடன் இருக்கு. உனக்கும் வியாதி இருக்கு, எனக்கும் வியாதி இருக்கு. வெளியில பாக்குறதுக்கு நீங்களும் நானும் ஏதோ எல்லார போல எல்லாமே நமக்கு இருக்கிற மாதிரி தெரியும். ரியல்லா
புயல் வந்து காற்று வீசி அசைந்து அந்த புயலெல்லாம் நின்றதுக்கு அப்புறமா தான் கேரளால பார்த்தா எந்த வீடு ரியல் ஃபவுண்டேஷன் அப்படியே பார்த்தா பெரிய பில்டிங் மாதிரி இருக்கு. கேக் மேல இருக்கிற கிரீம் மாதிரி வந்துருச்சு அது இறங்கி கீழே. ஏன் அஸ்திவாரம் கிறிஸ்துவின் மேல இல்ல? நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். தைரியம் சிங்கத்துக்கு ஒப்பனையா. அந்த வார்த்தை எப்படி சொல்ல, லயனஸ் சொல்லுது. இன்னைக்கு நீங்க எப்படி இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறா தெரியுமா? தைரியமா. ஹல்லேலூயா. உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. சொல்லுங்க, உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. சொல்லலாமா? உம்மை நம்புவோருக்கு பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. பயமில்லையே, உம்மை தேடுவோருக்கு குறை இல்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. என் சாரில் கர்த்தருண்டு பயமில்லையே. கொஞ்சம் நிறுத்துங்க ஒரு நிமிஷம். நீங்க பயமில்லைன்னு பாடுறத கேட்டு பிசாசே ஓரமா நின்று சிரிச்சிட்டு இருக்கோம். நல்லா அப்படின்னு பாடினா எங்க அவன் என்ன நினைப்பான்? எப்படி பாடணும் பயம் இல்லைன்னா? சிங்கம் எப்படி பாடும்? ஒரு சிங்கம் வந்து நின்று அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா? இப்ப அப்படிதாங்க சிரிச்சிட்டு இருக்கான் அவன் ஓரமா நின்று. சொல்லும் போதெல்லாம் நான் சிங்கம் அப்படின்னு நிக்கிறீங்க. வாய் திறக்கும் போது மியாவுன்னு சவுண்ட் வரும். சிங்கம் மாதிரி சொல்லணும். பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லை. சிங்கம் மாதிரி பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயமில்லையே. பயமில்ல, பயமில்ல, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. ஹல்லேலூயா. பிரச்சனைகள் வந்து பெருசா உங்களுக்கு முன்னாடி நிக்கும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. என்னங்க, என் கணவர் தான் அந்த ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன சொன்னார்னா, அவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் இல்ல, சிங்கம் போல. நிறைய பேருக்கு டவுட், தேவனை குறித்தும் சிங்கம் சொல்லியிருக்கு, பிசாசு குறித்தும். பிசாசு அவன் என்ன பண்ணுவானா, உள்ள பார்த்தா அவன் ஒரு ஓனாய், சும்மா மேல என்ன பண்ணிப்பான், சிங்க உடைய போட்டுட்டு வந்து, நீங்க ஒரு பிள்ளை ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு சிங்க ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ரோட்ல நடந்த உடனே அப்படியே அலறி அடிச்சு விட்டு போடுவீங்களா? நின்று என்ன பண்ணுவீங்க? கியூட் அப்படின்னுவீங்கல்ல. சிரிப்பீங்களா சிரிக்க மாட்டீங்களா? அப்ப ஏன் பிசாசை பார்த்து பயப்படுறீங்க? உள்ள அவன் வெறும் ஓனாய்ங்க, உள்ள பல்லில்லாத பாம்புங்க, அவன் உள்ள கால் இல்லாம தவழ்ந்து கொண்டிருக்கிறவங்க, அவன் தலை நசுக்கப்பட்டவங்க, அவன் கீழே விழ தள்ளப்பட்டவங்க, அவன் சும்மா அவன் சிங்கத்தை போல ஒரு வஸ்திரத்தை போட்டுட்டு வந்து உங்களுக்கு முன்னாடி நின்ன உடனே நீங்க பயப்படுறீங்க. ஆனா ரியல் சிங்கமாகிய யூத ராஜ சிங்கம் உங்களுக்குள் இருக்கிறத நீங்க மறந்து போயிருவீங்க. பார்வைக்கு தாவீது ஒரு சிறு பிள்ளையை போல இருந்தாலும் தாவீதுக்குள்ள யூதர், ஹல்லேலூயா, ஜூடா, the lion of Judah ஓட blood ஓடுது இல்ல. David is coming from the tribe of Judah. யூத கோத்திரத்துல வந்தவர் தான் தாவீது. blood உள்ள ஓடுதுங்க. DNA சொல்லுது. சகோதரன் சொல்லுகிறான் நீ ஒரு சின்ன பையன், சவுல் சொல்லுகிறான் நீ ஒரு சின்ன பையன். ஆனா blood சொல்லுது அவன் சின்ன பையன் இல்லங்க, அவன் சிங்கம். அவனுக்குள்ள என்ன ரத்தம் ஓடுது தெரியுமா? யூத ராஜ சிங்கத்தின் ரத்தம் ஓடுது. வெளியில பாக்குறதுக்கு பரிதாபம் உள்ள சகோதரிய போல நீங்க தெரியலாம், ஆனா ரத்தம் என்ன சொல்லுதுங்க? சிலுவையில் இயேசு சம்பாதித்த ரத்தம் என்ன சொல்லுது? நீ ஏதோ ஆட்டுக்குட்டி அல்ல, நீ ஏதோ அடித்து விழுகிறதற்கு பூச்சி அல்ல. ரத்தம் சொல்லுது சிங்கம். ஆபேலின் ரத்தம் பேசுவதை விட மேலானவைகளை பேசுகிற இயேசுவின் ரத்தம் சொல்லுகிறது, நீ யூத ராஜ சிங்கத்தின் ரத்தத்தை உடைய சிங்கம். நீங்க
You are a lioness. Rise up. எழும்பு. சிங்கத்தை போல மாறுவேடம் இட்டிருக்கிற சத்துருவை பார்த்து பயப்படுறியா? மரண பயம் உங்களுக்கு முன்பாக நின்றா நீங்க சொல்லணும், உம்மை நம்புவோர் பயமில்லையே, உம்மை தேடுவோர் குறைவில்லையே. ஹல்லேலூயா. காலேப் எப்படிங்க இந்த 12 பேரை விட்டு தனியா வந்து பேசினாரு? காலேபுடைய பிளட் கிட்ட கேளுங்க. காலேப் யூதா கோத்திரத்தில் வந்தவன். யூதா பிளட் உள்ள போயிட்டு யூதா பிளட்ல இருக்கிற டிஎன்ஏ காண்ற ஒரு பேர் வச்சாரு. என்ன பேர் வச்சா தெரியுமா? யூதா கோத்திரத்தில் இருக்கிற ரத்தத்தின் டிஎன்ஏ காண்ற பேர். நீ சிங்கம்டா. டிஎன்ஏ சொல்லுது. டிஎன்ஏ என்ன சொல்லுது? இன்னைக்கு நிறைய பேர் ஆணை பெண்ணுன்றாங்க, பெண்ணு ஆணுன்றாங்க. டிஎன்ஏவை கேளுங்க. டிஎன்ஏ இஸ் தி ட்ரூத். ரத்தம் உண்மையை சொல்லும். ஆனா பெண்ணா ஆமாவா இல்லையா? அக்கா நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னு நினைக்கிறவங்க தான் ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணா கொழுப்பு இருக்குன்றான், சுகர் இருக்குன்றாங்க, பிபி இருக்கு. நமக்குள்ளதான் இருந்துச்சு. ஆனா இவ்வளவு இருந்துச்சு நமக்கே தெரியல. பிளட் என்ன சொல்லுது? பிளட் சுகர் இருக்குன்னு சொல்லிடுச்சுன்னா சுகர் இருக்கு. பிளட் என்னங்க சொல்லுது? யூத ராஜசிங்கம்னு சொல்லுது. உங்க டிஎன்ஏ என்ன சொல்லுது? அப்ப ஏங்க பயப்படுறீங்க? இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி பயமுறுத்துகிற சத்துருவுக்கு நேராக நின்று கெர்ச்சிக்கிற ஒரு ஜெய அபிஷேகத்தை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பெண்களின் மேலும் கர்த்தர் இறக்குகிறார். ரிசீவ் இட். கெர்ச்சித்து பாடு, கம்பீர சத்தமிடு. உன் ரத்தம் சொல்லுகிறது நீ யூத கோத்திரத்தின் சிங்கத்தின் பிள்ளை என்று. நான் பேசினா யாரு கேட்பான்னு சொல்றீங்களா? நான் பேசினா யாரு கேட்பான்னு சொல்றீங்களா? யூத கோத்திரத்துக்கு எப்பவுமே சிங்காசனம். ஜூடா இஸ் ஆல்வேஸ் a king. கிங்னா கிங் பேசினா நடக்கும், ராஜா சொன்னா நடக்கும். ஆமாவா இல்லைங்களா? ஆமா தானே? பழைய நோட்டு செல்லாதுன்னு ஆசனத்துல உட்கார்ந்து பிஎம் சொன்னா பழைய நோட்டு செல்லாது. உங்ககிட்ட பெட்டி பெட்டியா பழைய நோட்டு இருந்தா கூட செல்லாதுன்னு அவரு சொல்லிட்டா செல்லாது. ஆமென். உங்க பிரச்சனை பெட்டி பெட்டியா மலை மலையா இருந்தாலும் இயேசு செல்லாதுன்னு சொன்னா அது செல்லாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? யுத்தத்தில் வல்லவரே என் துணை நீரே, என்றென்றும் ஜெயம் நமக்கே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சிங்கத்தை போல எழுமுங்க, எழுமுங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் அந்த அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். சிங்கத்தினுடைய கெர்ச்சனை பல கிலோமீட்டருக்கு கேட்குமா? பெண்ணே, உங்க சத்தத்தை, நீங்க பேசுகிற ஜெபிக்கிற சத்தம், ஆராதனையின் சத்தம், சத்துருவோடு நீங்க நின்று பேசுகிற சத்தம் எல்லைகளை இயேசுவுக்கு சொந்தமாக்கும். அந்த புத்தி உள்ள ஸ்திரீயின் சத்தம் கேட்கப்படுகிற வரைக்கும் தான் யோவாப் மேற்கொள்ள முடியும். அந்த பெண்ணுடைய சத்தத்துக்கு முன்பாக யோவாப் நிக்கணும். அந்த பெண் சொல்றா, நில். நிற்கிறார். நீங்க சொல்லணுங்க. நீங்க சொன்னா நிற்கும். நல்ல வாய் திறந்து பேசுங்க. நியூ அனாயிண்டிங், நல்ல புதிய அபிஷேகம். நீதிமான் சிங்கத்தை போல காத் புத்திரர்களுக்கு கர்த்தர் சிங்க முகத்தை கொடுத்திருந்தார். நீதிமொழிகள் 30:30 சொல்லுகிறது, சிங்கம் எதற்கும் பின்னடையாது. பிரச்சனையை பார்த்தவன் ஓடி போகிறதற்கு. நீ சவுல் அல்ல, யோனத்தான் அல்ல. எதற்கும் பின்னடையாத யூத ராஜ சிங்கத்தின் டிஎன்ஏ தாவீதுக்குள் இருந்தது. அந்த ரத்தம் தாவீதுக்குள் இருந்தது. மனுஷ பார்வைக்கு சிறு பிள்ளை தான், ஆனால் உள்ளே ஓடுகிற ரத்தம் யூத ராஜ சிங்கத்தின் ரத்தம். யூதா கோத்திரம் எழும்பணும். எழும்பு, எழும்பு, எழும்பு. ஷகா பாதா ராபா திராலா. பயமில்லையே, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே.
சொல்லுங்க சொல்லுங்க. பயமில்லையே பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. கை தட்டி பாடாம அனாயிட்டிங்ல பாட போறோம். கெர்ஜித்து பாட போறீங்க, கெர்ஜித்து பாட போறீங்க. உள்ளத்துல இருக்கிற அந்த let the anointing come out, அதிகாரத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல கைகளை தட்டி நம்ம பாடும் போதே அந்த சிங்கத்துக்கு ஒப்பான தைரியம், சிங்கத்துக்கு ஒப்பான தைரியம், எதையும் ஃபேஸ் பண்ற ஒரு தைரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். பாடலாமா? ஷகதாரா வாகாதோரே, நல்ல கைகளை தட்டி. பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே. நீங்க பேசணும், வாய் திறந்து பாடுங்க. எல்லாரும் வாய் திறந்து பாடுங்க. வார்த்தை மாம்சமாகும். பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே பயமில்லையே பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய்வார் பயமில்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் துணை நிற்கிறார். இனி நீ பூச்சி அல்ல. எதிரிகள் வெள்ளம் போல வந்தால் ஆவியானவர் முடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல வந்தால் ஆவியானவர் முடியே. கைகளை வானத்துக்கு நேரா தட்டி மேலே. பயமில்லை பயம் தட்டி தட்டி கை தட்டி பாடலாமா? கையை உயர்த்தி கை தட்டி. உங்க சத்தம் கேட்கட்டும், எல்லைகளுக்கு கேட்கட்டும், மலைகளுக்கு கேட்கட்டும், எரிகோ கேட்கட்டும். இந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்துக்கு தான் எரிகோ விழும். ஈட்டிகளுக்கும் பட்டயங்களுக்கும் எரிகோ விழாது. உங்க சத்தத்துக்கு எரிகோ விழும். உங்க சத்தத்துக்கு மலைகள் விழும். உங்க சத்தத்திற்கு சத்தமிடு. பயமில்லையே பயமில்லையே, ஷகா தாகா தீகா தாரா ரீபா தாரா பாலா ஷீகா ரீகா வாதா ரீபா தாரா. எதிர்கால பயங்கள், மரண பயங்கள், ராகா பாபா ஷீகா தாரா பாதா ரீசா தாரா. இயேசுவின் நாமத்தில் விடுதலை விடுதலை. வெளியே போ, பயத்தின் ஆவியே வெளியே போ. ஷகா பாகா தீரா பாதா. பயமில்லையே பயமில்லையே, நம் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே தைரியமாய் தைரியமாய். அக்கினியை பார்த்து பயப்படாதீங்க, தைரியமா உள்ள போங்க. அக்கினி பலனற்று போகும். பயப்படுகிறவர்களை இந்த அக்கினி விழுங்கும். பயப்படாம உள்ள போனா அக்கினி செயல்படாது. ஷகா தீகா தீகா வாதா ரீகா தாரா பாலா ஷீதா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தைரியமாய் அக்கினிக்குள் போனாங்க. தைரியமா இருக்கிறவர்களுக்கு அக்கினி பலன் செய்யாது. அக்கினி பலனற்று போகிறது. நீங்க வெந்து போகிறது இல்ல. இந்த தண்ணீரில் நீங்க மூழ்கி போகிறது இல்ல. இந்த மலை உங்கள் உயர்வை தடுக்கிறது இல்ல. இந்த எரிகோ உங்களுக்கு தடையாய் நிற்கிறது இல்ல. விழுது 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 கீழே விழுது. அக்கினி பலனற்று போகிறது. அக்கினுடைய பவர், ஆண்டு பவர் சுவிட்ச் ஆஃப் பண்றார். ஷிகா தீதா ரீகா தேரா பாலா ஷிகா தாரா பாலா தீரா. முடிவு முடிவு, சத்துருவுக்கு முடிவு. தலை நசுக்கப்பட்டவன், அவன் தலை நசுக்கப்பட்டவன், அவன் கீழே விழத்தள்ளப்பட்டவன். அவன் சிங்கத்தை போல, அவன் சிங்கம் அல்ல, நீயே சிங்கம். உன் ரத்தம் சிங்கத்தின் ரத்தம். ஷிகா தீரா பாதா ராபா லாகா தாரா பாலா தீரா. புதிய பாஷை, புதிய அபிஷேகம், புதிய பார்வை, புதிய செவிகள், புதிய இருதயம், புதிய சிந்தை, புதிய எண்ணங்கள், புதிய புதுசு புதுசு புதிய காரியம். தீகா 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 தீரா தீரா பாலா ஷிகா தீரா. ஷீதா ரகா ரகா ராதாரோ தீகா தீகா தீரா தீராரோ ஷிகா தீரா தீரா தாராரோ. அந்நிய பாஷையில பாடுங்க, அந்நிய பாஷையில பாடுங்க. தகா தீகா ரிதா ரிதாரோ
விடுதலையின் நாள், விடுதலையின் சத்தம் இந்த எல்லைகளுக்குள் கேட்கிறது. நீங்க பாட பாட உங்க வீடுகளுக்குள் இருக்கிற ஆவிகள் ஓடுகிறது. பாட பாட மலைகள் விலகுகிறது. பாட பாட ரீகா பாதா ரீபா ரீபா தீரா பேசு. புத்தியுள்ள ஸ்திரீயே நீ பேசு. உன் சத்தத்துக்கு யோவாப் நிற்பான். Thank you Jesus. Thank you Jesus. நன்றி சொல்றோம்பா, நன்றி சொல்றோம்பா. சிங்க முகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எதற்கும் பின்னடையாத இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க இந்த ராத்திரி வந்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து வந்த ஒவ்வொருவர் மேலும் கற்பங்கள் திறக்கிறது. வேலை வாய்ப்புகளை கர்த்தர் உண்டு பண்ணுகிறார். தரித்திரங்கள் மாறுகிறது. வியாதியின் கூறுகள் அழிக்கப்படுகிறது. மரண பயங்கள் வெளியேறுகிறது. உன் வாழ்க்கை தோல்வி அல்ல, ஜெயம். யூதா ஜெயிப்பான். யூதா முன்ன போனா ஜெயம் கிடைக்கும். நல்லா கை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா அந்நிய பாஷையில? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.